சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். குருநாதர்ங்கிறதுக்கு வந்து ஒரு போட்டோவுக்கு பதிலாக நான் வந்து ஒரு சேரை மட்டுமே வச்சிருப்பேன். அதுதான் என்னுடைய ஆதர்சமா அப்படி இருக்கும். உருவம் தவிர்த்து உணரத் தொடங்கு, காதலோ கடவுளோ. அந்த மாதிரி அவரை எப்பவுமே உருவம் இல்லாம தான் நான் மதிச்சிருக்கேன், ரசிச்சிருக்கேன். இப்போ அந்த மாதிரி தான். நான் முதலே சொன்னேன், நான் ரொம்ப சென்சிட்டிவான ஆசாமி. ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லாத போது வடியாமல் புதையும் கண்ணீர். அப்படி வெளியில வரைய போது அப்ப எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா அது வெளியில வந்து பிரயோஜனம் இல்லை. இன்னும் முழுமையா வெளியில வரல, அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே இருக்கு. அது என்னுடைய ஒரிஜினல் நேச்சர். என்னோட ஒரிஜினல் நேச்சர் வந்து அவ்வளவு சீக்கிரமா இந்த இதுவும் கடந்து போகும்லாம் எழுத முடியுமே தவிர கடந்து போக முடியாது என்னால. அதை யாரும் நம்பவும் மாட்டாங்க. தவிப்புல இருக்கிற நேரத்துல இதெல்லாம் நடிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு தனியான ஒரு குற்றச்சாட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த மனிதநேயத்தை வந்து நம்ம மிருகங்களுக்கு வேணா சொல்லலாமே தவிர நம்ம மனிதனுக்கே சொல்ல வேண்டிய ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட சில பிறவிகள் ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துறாங்க. ஒரு மிலிட்ரிக்கார மாதிரி மூர்க்கத்தனமா மடத்தனமா அந்த 2 நாள் இருந்தேன். நான் என்ன செய்யறேன்னா எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் ஒதுக்குங்க, தூக்குங்க, போடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இப்ப எனக்கு தேவை அவர் வந்தார் எங்க அந்த பாடியை வைக்கிறது, பொதுமக்களை இப்படி வந்துட்டு போறது, இப்படிலாம் நடந்து அன்னைக்கு நான் பேசினதோ, பேச முடியாம தடுமாறினதோ, முன்ன பின்ன ஓடினதோ, ஜெமினி ஃபிளவர் மேல நான் இறங்கி ஓடிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுவுமே என்னால முடியாது. நீங்க வந்தோடனே வேணா கேட்டு பாருங்க. 4 நாள் நான் படுத்த படுக்கையாகி 2 ஸ்டெப் என்னால வைக்க முடியாது. அந்த லெவலுக்கு ஆயிட்டேன். இதை போய் ஒருத்தர் வந்து இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா வேற என்ன பண்றது, வேற என்ன அந்த சோகத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதை நீ பண்ணு ஏன் நீங்க வேலையை பிரிச்சு கொடுக்கல? என்ன நீங்க மதிக்கவும் மாட்டேங்கிறீங்க. பட்டுக்கோட்டை பிரபாகர் கூட சொல்றாரு, நான் முதல் நாள் 10:30 மணி வரைக்கும் டைரக்டர் எனக்கு தான் ஃபோன் பண்ணாரு அப்படின்றாரு. 50வது ஆண்டுக்கு வந்தவர் அதுக்கப்புறம் இப்பதான் வந்தாரு அப்படின்றாரு. அதாவது என்ன நீங்க முன்னிலைப்படுத்த விரும்பல. நீங்க போய் தினமும் பாகியரசர் வீட்டுல போய் ஒருத்தன் போய் அழுதுகிட்டே இருந்தா அவங்க எப்படி இருக்கும், இரிட்டேட் ஆகாதா? அப்புறம் கேமரா கிட்ட வந்து அழுதுட்டு போனேன்லாம் சொல்றீங்க. அதை கேட்கும்போது அவ்வளவு வேதனையா இருக்கு சார். நான் அன்னைக்கு அழுததை விட அதிகமான அழுகு இப்பதான் வருது. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் வருது. நீ தான் பாக்யராஜ பெத்து வளர்த்து கொண்டு போய் புதைச்சிட்டு வந்த மாதிரி எவனுக்குமே எந்த இடத்தையும் நீ கொடுக்காம எல்லாத்தையும் நீயே போய் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனாலதான் உன் பொண்டாட்டி புள்ளெல்லாம் அவங்ககிட்ட இல்லை. அதே மாதிரி நீ விரைவில் செத்துருவே, செத்தா கூட்டம் வர. ஏன்னா மறுநாள் கூப்பிட்டுருக்கலாம், போன்ல கூப்பிட்டு பேசியிருக்கலாம், இல்லாட்டி பலரும் வந்து அரைஞ்சிருக்கலாம். பட் இப்படிப்பட்ட வார்த்தை வந்து என்ன நிலத்தடுமாற வச்சிருச்சு. இவ்வளோ விஷயங்களையும் எப்படி இமோஷனலா ஹேண்டில் பண்ணீங்க? உங்களுக்கு லோன்லியா ஃபீல் ஆச்சா? ஆக்சுவலாக தனிமை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இல்லை. ஏன்னா நான் ரொம்ப வருஷமா நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து உண்மையிலேயே இந்த யூனியனுக்கு தலைமை தாங்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதில் அவங்க சொன்ன விஷயம் வந்து இப்போ உங்க மேலே ஏற்பட்டிருக்க அபிப்பிராயம், மரணத்தில் இந்த அழுகை, அது ஒரு பெரிய சிம்பத்தி உங்க மேலே இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் அந்த எலெக்ஷனில் நின்னீங்கன்னா நீங்கள் ஸ்வீப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இது ரொம்ப கேவலமாக நினைக்கிறேன், ரொம்ப வருத்தமாக நினைக்கிறேன். அப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணவே வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதும்போது அன்னைக்கு உங்களை தலைவராக தேர்ந்தெடுக்கலாம்னு நாங்கள் வந்து கேட்டப்போ நீங்கள் ஒரு டிமாண்ட் வச்சிங்க. அந்த டிமாண்டை நாங்கள் செய்யல. நாகரிகம் கருதி அதை நான் வெளியில் சொல்ல நானும் விரும்பலை. சேரன் அவர் தான் தலைவர். பட்டுக்கோட்டை பிரபாகரை கூப்பிட்டு அதை நீக்குங்கன்றார். எது அந்த பதிவை நான் சொல்ற ஒரு கொலையை செஞ்சுட்டு அந்த ஆதாரத்தை அழிக்கிற மாதிரி இது. யார் சொன்னா அதை நீக்கிறது? எனக்கு தேவை. நான் என்ன டிமாண்ட் வச்சேன் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சொல்லலை. இப்போ நான் ஒரு உறுப்பினர், ஒரு பிரச்சனையை நான் உங்ககிட்ட கொண்டு வரேன். அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும்ல. எனக்கு தீர்வு சொல்லாமல் நாளைக்கு நீங்கள் இந்த தலைவர் பதவியிலேருந்து என்ன செய்ய போறீங்க? Nice to meet you again after a very long time. How is your mindset? நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னும் முழுமையா வெளியில வரல. அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே இருக்கு. அது என்னுடைய ஒரிஜினல் நேச்சர். என்னோட ஒரிஜினல் நேச்சர் வந்து அவ்வளோ சீக்கிரமா இந்த இதுவும் கடந்து போகும்லாம் எழுத முடியுமே தவிர கடந்து போக முடியாது என்னால். அது வந்து என்னுடைய நேச்சர். அதை யாரும் நம்பவும் மாட்டாங்க. ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியுமா அப்படின்ட்டு. எனக்கு எப்பவுமே ஒரு துக்கத்தில் நம்ம அழுதோம்ல, அப்புறமேல விசும்புவோம், அதுக்கப்புறமேல வருத்தப்படுவோம். ஆனால் நான் ஏன் அழுதது விசும்பலாச்சுன்னு நான் வருத்தப்படுவேன். அது ஏன் குறைஞ்சது, என்ன காரணம்? அப்போ அந்த அழுதது பொய்யா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த மாதிரி நான் கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேரக்டர். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. பட் இல்லை, அது வந்து காம்ப்ளிகேட்டட் இல்லை, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதோட பிரச்சனை. யா, இப்போ வந்து ஐ மீன் ஆஃப்டர் அ வெரி பிக் லாஸ் ஆஃப் காஸ் டு அ லாட் ஆஃப் பீப்புள் நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே, அதுலேருந்து மீண்டு வந்துட்டு இருக்கிற டைமில் சைமல்டேனியஸாக வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று ப்ளோ அப் ஆகுது.
நிறைய இடங்கள்ல வந்து ஒரு விஷயம் பேசுறாங்க. இப்போ ஒரு குரு ஒருத்தரை நம்ம இழந்திருக்கோன்ற ஒரு தவிப்புல இருக்கிற நேரத்துல, இதெல்லாம் நடிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு தனியான ஒரு குற்றச்சாட்டு போய்க்கிட்டே இருக்கு. ஐ வாஸ் வெரி ஷாக்ட், நிஜமா சொல்றேன். அந்த லைவ் வீடியோ அன்னைக்கு வந்து ஆ பாக்யராஜ் சாருடைய டெத்ல நடந்த லைவ் வீடியோ நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க ஒருத்தங்க மேல எவ்ளோ இம்மென்ஸ் லவ் இருந்திருந்துன்னா, எல்லா வேலையும் எடுத்து போட்டு பண்ணது, இல்லன்னா நிஜமாவே அந்த ஃபீலிங்கோட அந்த சேட்னஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது எல்லா இடத்துலயுமே. அவ்ளோ என்ன சொல்றது? ஐ அம் ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ஆக்சுவலி அந்த ஒரு கஷ்டத்த எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. பட் அப்படி இருந்த ஒரு பெர்சன இதெல்லாம் போய், இதெல்லாம் அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்னு சொல்றப்போ, அத பார்க்குற சில பார்வையாளர்களுக்கே வந்து ரொம்ப இரிட்டேட் ஆவுது. அது ஒரு என்னடா இப்படி சொல்றாங்களே! இவ்ளோ இன்சென்சிட்டிவா இருக்காங்களே! அப்படின்ற ஒரு வருத்தம் வருது. அந்த நபரா, அந்த இடத்துல, அந்த குற்றச்சாட்டுக்கு உரியவரா இருக்கிறப்போ, ஹவ் டஸ் இட் ஃபீல் டு யூ சார்? இதுக்கு ஒரு எஸ்ன்னு சொன்னா பத்தாது, 2 எஸ்ன்னு சொல்லணும். சொல்லுங்க சார். ஏன்னா அது எஸ்எஸ் மியூசிக் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். பாக்யராஜ் சார் வந்து இப்படி தான் டைட்டில் போடுவார். ஓகே. அவர் வந்து படத்தோட ஆரம்பத்தில் போட்டுற மாட்டார். அப்படியே விடிவரை காத்திரலாம் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் இன்ட்ரோவில் போடுவார். நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக கிளாப்ஸ் வருதோ அங்கே தூக்கி டைட்டில் போடுவார். அது வந்து முதல்ல அவர் தான் அந்த மாதிரி பண்ணவர். இல்லாட்டி அதுக்கு மேலே ஒரு ஃபார்முலான்னு ஒன்று இருக்கும், பிகினிங்கில் போடுவாங்க. பாலச்சந்தர் சார் அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுவார். எதுக்காக சொல்ல 2 எஸ் எதுக்கு சொல்லணும்னா, 2 இழப்பு நமக்கு. ஒன்று வந்து பாரதிராஜா அவருடைய இழப்பு நமக்கு வந்து கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருந்ததாக கூட இருந்தது, அல்லது அது அவருக்கு ரொம்ப சாந்தியை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கலாம் அவருக்கே. அவருடைய அந்த கடைசி ராதிகா மேடம் வந்து பண்ண அந்த இன்டர்வியூலாம் பார்க்கும்போது நம்ம மனசு கஷ்டமாக இருந்தது. சில நேரத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு அவர் இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்குன்ற லெவலுக்கு நம்ம யோசிக்க வச்சுது அது. ஸோ அவருடைய மரணமும் நம்மளால் சமாளிச்சிக்க முடியல. ஆனால் அவர் வந்து என் மேலே பயங்கர அன்பு வச்சுருந்தார். எங்கள் டைரக்டர் எனக்கு எங்கள் டைரக்டர் தான் எல்லாமே. பட் அவர் வந்து எனக்கு தெய்வம் மாதிரி. ஸோ அவருடைய இழப்பு ஒரு பெரிய கஷ்டம். நான் இங்கேருந்து மதுரை வரைக்கும் போனேன். அங்கே தான் அவருடைய இறுதி சடங்கு நடந்தது. எங்கள் டைரக்டர் என்ன பார்த்து அங்கே கேட்குறாரு, என்னையா நீ வந்திருக்க அப்படின்ட்டு. நான் தானே அவருடைய அசிஸ்டண்ட்டு, நீ என்ன இங்கே வந்திருக்கன்ற மாதிரி. புரியுதா? நான் வரலாம், கரெக்டு, நீ எப்படி வந்திருக்க? அவர் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் நம்மளால் போக முடியாது. அட்லீஸ்ட் மதுரை வரைக்குமாவது நம்ம போகலாங்கிற மாதிரி நான் அது வரைக்கும் வந்து நின்றுட்டேன். அது என்னுடைய எக்ஸ்பிரஷனாக இருந்தது. இது வந்து பாக்யராஜ் சார் விஷயம் வந்து ஆல் ஆஃப் சடன் யாருமே எதிர்பாராமல் ஒரு தடவை காலையில் கார்த்தி பிரசன்னான்னு ஒரு பையன், சாந்தனுவோட ஃப்ரெண்டு, அவர் இந்த செய்தியை சொல்கிறாரு. என்னால் அந்த செய்தி உண்மையானு யார்கிட்ட போய் ஊர்ஜிதப்படுத்துறதுன்னு தெரில. அவன் ஏதாவது நைட்டுக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு யாரோ ஏதோ சொல்கிறத கேட்டு எனக்கு தகவல் சொல்கிறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே நான் செல்வமணிக்கு சொல்கிறேன், இது நிஜமா சார்னு கேட்குறேன். ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்றாங்க. சாந்தனுக்கிட்ட கேட்குறதுக்கு பயந்துக்கிட்டு நான் கீக்கிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். கேட்டோன்னே ஆமாம் இந்த மாதிரி அப்படின்னோடனே அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் மறுபடியும் கீக்கி ஃபோன் பண்ணி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வர வேண்டாம், வீட்டுக்கு வந்துடுங்க, நீங்கள் வீட்டில் வந்து எந்த ஏற்பாடும் இல்லை, நீங்கள் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு. அங்கேருந்து அடுத்த நிமிஷம் நான் ஓடினேன், வீட்டுக்கு ஓடினேன். வீட்டுக்கு ஓடி போய் பார்த்தா அந்த நாய் ஒன்று பரிதாபமாக அங்கே நின்றுட்டுருக்கு. அவர் எப்போவுமே இந்த செல்லமாக வச்சுருக்க அந்த நாய். அப்புறம் அந்த காரு இதெல்லாத்தையும் ஒதுக்கி ஒரு மிலிட்ரிக்காரன் மாதிரி மூர்க்கத்தனமாக மடத்தனமாக அந்த 2 நாள் இருந்தேன். நான் என்ன செய்கிறேன்னா எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் ஒதுக்குங்க, அது தூக்குங்க, அது போடுங்க, அது போடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு, இப்போ எனக்கு தேவை அவர் வந்தால் எங்கே அந்த பாடியை வைக்கிறது, பொதுமக்களை இப்படி வந்துட்டு போகிறது. இதை நான் அந்த இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பேன். இதை நான் ரொம்ப வருஷமாக பண்ணுறேன். 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வள்ளூர் கோட்டத்திலேருந்து ஒரு கியூ நிற்கும். எப்போவுமே இந்த மாதிரி கலைஞர்களுக்கு மார்க்கெட் குறையிறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மரணத்தை மீறின ஒரு சோகம். நான் அவர் அப்படி பார்த்துருக்கேன் அந்த உச்சத்தில். ஸோ அப்படியே ஒரு பெரிய கூட்டம், நிறைய மாலைகள், நான் தான் பக்கத்தில் நின்று அந்த மாலையெல்லாம் எடுத்து போடுவேன். இப்போ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் இருக்கேன். இது மட்டும்தான் என் மண்டையில் ஓடிட்டுருக்கு. இதில் ஹாசினி மேம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ப்ரெஸ் வந்து உள்ளே வர வேண்டாம்னு சொல்லி நீங்கள் தான் வந்து சொல்லணும். ஆக்சுவலாக நான் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார்கிட்ட ஒரு 50 பேர் 100 பேர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். பட் எனக்கு முன்னாடி பாண்டியராஜன் ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்தார். நான் வெளியில் வந்து இப்போ 35 வருஷம் ஆச்சு. ஆனால் எங்கள் டைரக்டர் எதுவாக இருந்தாலும் என்ன தான் கூப்பிடுவார், அவங்க வீட்லேயும் என்ன தான் கூப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு சொல்லிட்டு சாந்தனுக்காக நான் ஒரு படம் பண்ணேன். நான் எங்கள் டைரக்டருக்கு இன்டர்ன் ஏதாவது பண்ணணும், அதுக்கு இதை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணேன். அந்த படம் நான் நினச்ச மாதிரி சரியாக வரல. நான் முன்ன பின்ன எங்கெங்க சொல்கிறேன். அந்த நேரத்தில் நான் ஒரு பாக்யராஜ் சாருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா 40வது வருஷத்தை கொண்டாடுற மாதிரி. அப்போ ஒரு 15 அடிக்கு ஒரு பேனா செஞ்சுருந்தேன். 15 அடி நீளத்துக்கு ஒரு பேனா செஞ்சு அதை பாக்யராஜ் சாரோட எல்லா அசிஸ்டண்ட்டையும் கூப்பிட்டு அதை சுமந்துக்கிட்டு வாங்க அப்படின்னு கொண்டு வந்து ஸ்டேஜில் பண்ணோம். இது வந்து ஒரு நிகழ்ச்சி, மகிழ்ச்சி.
அதை நம்மளால அப்படி ரொம்ப யோசிச்சு இதெல்லாம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இவங்கெல்லாம் இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு செய்ய முடிஞ்சது. ஆர்கனைஸ்டாக என்னால் பண்ண முடிஞ்சது. அது நான் தான் பண்ணேன். அப்போ இவங்க எல்லாரையும் அப்போ காஸ்டன்ஸ் ஜெகன் நிகன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு அதை பண்ணேன். அதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. அடுத்து அவருடைய 50வது ஆண்டு விழாவுக்காக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது என்னுடைய முழு பொறுப்பு இல்லை. பட் நான் போய் வழக்கம் போல் நானே மேலே விழுந்து பார்த்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியில் சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கொஞ்சம் வருத்தம். ஏன்னா எல்லாருக்கும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அது வேற ஒரு சேனல் எடுத்து பண்ணாங்க. அந்த சேனல் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. எழுத்தாளர்கள்லாம் மேலே நின்று அவருக்கு பொக்கே கொடுத்துட்டு வந்துட்டா போதும், பேச வேண்டான்னு. அதில் பட்டுக்கோட்டை பிரபாகர்னு ஒருத்தருக்கு என் மேலே பயங்கர கோவம். அதில் நான் எப்படி சொல்லி அதை பேச வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 10 மணி கடந்து போயிட்டுருக்கு டைமு. பல நேரத்தில் பெரிய பெரிய பிரபலங்களே பேச முடியாமலாம் இறங்கி போகிறதுக்கான விஷயம் உண்டு. அன்றைக்கி நைட் வந்து எனக்கு ஒரு 45-50 வரியில் எனக்கு ஒரு என்ன கோவமாக திட்டி பட்டுக்கோட்டை பிரபாகர் எனக்கு எழுதினார். அப்போ நான் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி நான் எடுத்துக்கிட்டு அது என் சைடில் நடந்திருக்கலாம் சார், தவறு என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு எழுத்தாளர். அவருடைய டாக்டரை வந்து நான் வந்து என்னுடைய கிறுக்கல் ஆடியோ லான்ச்சில் முதல்ல அவங்கள ஸ்டேஜில் ஏற்றுறேன். பட்டுக்கோட்டை பிரபாகருடைய டாக்டரை முதல்ல நான் தான் ஸ்டேஜ் ஏற்றுறேன். ஸோ அப்படி எனக்கு அவரை பழக்கம், அவர் மேலே இருந்த மரியாதையில் நான் ஒரு என்னை மன்னிச்சிருங்கன்னு கூட அப்போ எழுதுறேன். இது வந்து பழைய கதை. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து அன்னைக்கு நான் வந்து ஹாசினி வந்து என்னை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு பார்த்திபன் இதை பண்ணணும் பார்த்திபன், என்கிட்ட ஒரு 1.5 lakhs கேஷ் வச்சுருக்கேன், நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ தெரியல, அதை எடுத்துங்க, அதை பண்ணிங்க, ஓகே இது பண்ணுங்கள். அப்புறம் ராதிகா மேம் கூப்பிடுவாங்க, பார்த்திபன் அந்த இதை போய் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. சரத் சார் வருவார், அவர் பண்ணுவார். இந்த வண்டி கிண்டி இதுக்கு நடுவில் நான் போய் ஒரு இடத்துல உட்காந்து பாக்யராஜ் சாருக்கு மாலை போடுறதை விட பிரமாதமான ஒரு விஷயம் என்ன இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு பேடு ஒன்று எடுத்து அவருடைய கையெழுத்தை கண்டுபிடிச்சி அதில் அந்த கையெழுத்தோட அந்த பேடு பேனா வச்சு அவருடைய மார்பிளை கொண்டு போய் வைக்கிறேன். இது வந்து இது ஒன்று தான் என்னுடைய க்ரியேட்டிவிட்டி. அங்கே நான் யோசிக்கிறேன் க்ரியேட்டிவாக ஒரு விஷயம் இது அவருக்கு பிடிக்குமே. மீதி எல்லாமே எமோஷ்னலாகவே இருக்கிறேன். எனக்கு எதிர்க்க நடந்து வரவங்க யாருன்னு தெரியாது. சுசீந்திரன் மாதிரி, லிங்குசாமி மாதிரி, அப்புறம் இன்னும் ஏஎல் விஜய், இவங்க 3 பேர் எங்கள் டைரக்டரோட அசிஸ்டன்ஸ் கிடையாது. ஆனால் 3 பேரும் மேலே உழுந்து அடித்து வேலை செஞ்சாங்க. என்னோட சேர்ந்து தான் அவங்களும் வேலை செஞ்சாங்க. நானும் கலந்து பேசினேன். அவங்களாம் வந்து எனக்கு பேசுகிறதுனால எனக்கு தெரியுது, இல்லாட்டி என்னுடைய உணர்வு வந்து வேறு லெவலில் இருக்கேன். நான் இப்படிலாம் நடந்து அன்னைக்கு நான் பேசினதோ, பேச முடியாமல் தடுமாறினதோ, முன்ன பின்ன ஓடினதோ, ஜெமினி ஃப்ளவர் மேலே நான் இறங்கி ஓடிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுவுமே என்னால் முடியாது. நீங்கள் வந்தோடனே வேணால் கேட்டு பாருங்கள். 4 நாள் நான் படுத்த படுக்கையாகி 2 ஸ்டெப் என்னால் வைக்க முடியாது. அந்த லெவலுக்கு ஆகிட்டேன். ஸோ இது வந்து இப்படி தான் நடந்தது. இதை போய் ஒருத்தர் வந்து இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வேற என்ன பண்ணுறது, வேற என்ன அந்த சோகத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வி.கே. ராமசாமின்னு ஒரு மறைந்த நடிகர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு ரயில் பயணத்தில் ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ராத்திரி 12 மணிக்கு அவர் சிறுநீர் கழிக்கணும்னு ஒரு உபாதை. அவர் லோயர் பர்த்தில் படுத்திருக்காரு. இவர் இறங்கி போகலான்னும் போது மேலேருந்து ஒருத்தர் இறங்கியிருக்கான். அந்த சைடில் ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, அதில் இறங்கியிருக்கான். இவர் அப்படி பார்த்துட்டு சரி இவன் இறங்கி போட்டோம், நம்ம படுத்துக்கலான்னு இவர் படுத்துட்டார். ஏன்னா 2 பேரும் பாத்ரூம் போய் நிற்கணுமேன்றது இவர் படுத்துட்டார். அப்புறம் ஒரு 2 மணிக்கு எழுந்திருக்காரு. ஏந்திரிச்சு போகலான்னு பார்த்தா மறுபடியும் அவன் இறங்கினான் கீழே. என்னடா நமக்கு வர நேரத்தில் இவனுக்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி படுத்துக்கலாம் அப்புறம் பார்க்கலாம். காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிக்கிறாரு. ஏந்திரிச்சு பார்த்தா மறுபடியும் இறக்குறான். இது என்னடா இது வம்பா போச்சுன்னு அப்புறம் கரெக்டாக உத்து பார்த்தா அவன் என்ன பண்ணியிருக்கான், பேண்ட்டை கழட்டி அங்கே போட்டிருக்கான். தொங்க விட்டுட்டு அவன் படுத்து தூங்கியிருக்கான். அந்த பேண்ட்டு தான் அவருக்கு தொங்குது. இவர் கொஞ்சம் குடிக்கிற ஆசாமி தான். அவர் மேபி அவர் குடியில் அப்படி தெரிஞ்சதான்னு தெரியாது. அவருடைய பார்வையில் எவனோ ஒருத்தன் இறங்குற மாதிரி அவர் தோண்டிருக்கு. இப்படி தான் நிறைய பயலுங்க பார்த்துருக்காங்க. என்னுடைய சோகத்தை கூட நம்ம என்ன பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறோம், நம்ம எதை பார்க்குறோம், ஒரு பேண்ட்டை பார்க்குறோம், அது வந்து அவன் தான் நம்ம நினைக்கிறோம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி எப்படி இருக்கோம், குடிச்சிருக்கோமா குடிக்கலையா, இந்த மனநிலை பொறுத்து தான் இவங்க வந்து என்ன அட்டென்ஷன் சீக்கர்னு சொல்கிறதுக்கான காரணமாக இருக்கலாம்னு தோணுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்னென்னா, ஆல்ரெடி ஒரு பெரிய லாஸில் அந்த க்ரீஃபை நீங்களே பெருசாக ஃபீல் பண்ணீங்களா? உங்களுக்கு அதுக்கான டைம் ஸ்பேஸ் இருந்ததா? அதுவே தெரியல. அதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருந்தது. அந்த இடத்துல தேவைப்பட்ட வேலைகளை எடுத்து போட்டு பண்ணீங்க. அதை தாண்டி ஒரு பிளேமிங் ஒன்று பண்ணுறப்போ ஐ கான்ட் பிலீவ் தி அமௌண்ட் ஆஃப் ஹர்ட் யூ மஸ்ட் ஹவ் கான் த்ரூல. இந்த அட்டென்ஷன் சீக்கர் சொல்லும்போது இப்போ நான் சமீபத்தில் என்னுடைய நண்பர் கால்வெல் வேல் நம்பின்னு ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் தான் இரவு நிழல்லாம் ப்ரொடியூசர், அவரும் பாலா சுவாமிநாதன், அவங்க 2 பேரையும் நான் சமீபத்தில் சந்திக்கும் போது அவங்க வந்து இது கொஞ்சம் அவுட் ஆஃப் த வே மாதிரி இருக்கும், பட் அதுக்கு சம்மந்தம் இருக்குது. அவர் வந்து பாலகிருஷ்ணன் ஒருத்தர், ஒடிசாவுடைய சிஎம்மோட சீஃப் செக்ரட்டரி. அந்த பாலகிருஷ்ணன் அவர் வந்து பெரிய ஸ்காலர், தமிழில் இப்படி பண்ணியிருக்காரு அப்படி பண்ணியிருக்காருன்னு ஏகப்பட்டது. அவர் வராரு சார் அப்படின்னு. அதாவது அவர் வரதை
இப்போ நான் வந்து ஒரு செலிபிரிட்டி மாதிரி போகிறேன்னு வச்சுங்களேன், நான்லாம் ஒன்றுமே கிடையாது, அவர் தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறேன். நான் பாலகிருஷ்ணன் சாரை ரொம்ப ஆவலோட பார்த்தேன். அவர் ரொம்ப ஹம்பிளாக சிம்பிளாக வந்து உட்காந்தாரு. உட்காந்து என்ன பார்த்தோன்னு அப்படியே ஷாக் ஆகி இப்படி கும்பிட்டு, சார் இவர் யார் தெரியுமா சார்னு அவங்க 2 பேர்ட்ட சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் யார் சார் அவர் என் நண்பர்லாம் கிடையாது சார். நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்தில் இவரை பற்றி 3 பக்கம் எழுதியிருக்கேன். இவருடைய மனிதாபிமான மனிதநேய பணிகள் அப்படின்ட்டு. அந்த புக்கை பற்றி எனக்கு தெரியவில்லை, இது வரைக்கும் என்கிட்ட இல்லை. அதில் வந்து ஒரு கேரளாவில் ஒரு லாட்ரி வியாபாரியோட ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம். அதுக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன். அந்த காலத்தில் நீதிபதி சந்துரு அவர்கள் முன்னிலையில் ஒரு 10-12 லட்ச ரூபாய் செலவு பண்ணி, நான் என்னுடைய மனிதநேய கிட்டத்தட்ட 35 வருஷமாக பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு வச்சு நிறைய பணிகள் பண்ணியிருக்கேன். அது எதுவுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டதில்லை. அவர் அன்றைக்கி சொல்லும்போது இந்த 2 நண்பர்களும் அப்படியே ஷாக் ஆகி, சார் இது ஏன் சார் நீங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை, இதை வெளியில் வராமே எப்படி இருக்கும்? நெப்போலியன் வந்து அப்போ சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு தடவை கேட்டார், பார்த்திபன் இந்த மனிதநேய மன்றம் ஏதோ நீங்கள் சொன்னீங்களே, அதுக்கு ரெக்கார்ட்ஸ்லாம் இருந்தால் கொடுங்க, கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு ஏதோ பணம் வாங்கி கொடுக்கலாம், அதை வாங்கி கொடுக்கலாம். நான் சொன்னேன், அது மாதிரி இதை ரெக்கார்ட் பண்ணிக்கணும்னு நான் நினச்சி பண்ணுறது இல்லைங்க, இது ஒரு சராசரியாக ஒரு மனிதனுடைய இயல்பு. நான் வந்து புதிய பாதைக்கு முன்னாடியும் புதிய பாதைக்கு அப்புறமேலன்றது என்னுடைய வசதி வாய்ப்பு அது எல்லாமே இந்த சொசைட்டி கொடுத்தது. இன்டர்ன் அந்த சொசைட்டி நான் ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக செய்கிற விஷயம். இதை வந்து நான் பிரபலப்படுத்தணும்னு நினைக்கல அப்படின்னு நான் அப்போவே இதை மறுத்துட்டேன். இதுதான் நான் அட்டென்ஷன் சீக்கிங்க்கு பண்ணுற ஒரு விஷயமாக அது இருக்க முடியும் இல்லையா? இவ்வளோ பெரிய விஷயத்தையே நான் ஒதுக்கி பண்ணுறது நான் டைரக்டரோட மறைவில் ஏற்பட்ட கண்ணீரை வச்சுக்கிட்டு நம்ம காசாக்குறோங்கிறது எப்படி நியாயமான விஷயமா இருக்க முடியும்? இப்போ நம்ம பேசுகிறதுக்கு பின்னாடி அதுதான் என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஏன் இந்த மனிதர்கள் இந்த மனிதநேயத்தை வந்து நம்ம மிருகங்களுக்கு வேணால் சொல்லலாமே தவிர நம்ம எதுக்கு மனிதனுக்கு சொல்லணும்? புரியுதா? மிருகத்துக்கு போய் மனிதநேயம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மனிதனுக்கே சொல்ல வேண்டிய ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட சில பிறவிகள் ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துறாங்க. இன்னொன்று என்னன்னா, இதை உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு குற்றத்தை சொல்றவங்க எல்லாம் த பீப்புள் ஹூ வேர் வித் யூ, உங்க கூட இருந்தவங்க. நீங்க எல்லாம் ஒன்னா பார்த்தா அவ்வளோ வருஷம் டிராவல் பண்ணியிருக்கீங்க. உங்களை நல்லா தெரிஞ்ச ஒருத்தங்க, என்னன்னாவும் தெரிஞ்ச ஒருத்தங்களால இந்த மாதிரி பிளேம்லாம் போட முடியுமா அப்படின்றதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா கூடவே இருந்தே சவால்ன்ற மாதிரி கூடவே இருந்துட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அண்ட் நாட் ஜஸ்ட் கமெண்ட்ஸ், உங்களுக்கு பர்சனலாக அனுப்பின மெசேஜஸ் தாண்டி அவங்க இன்டர்வியூஸ்ல உட்கார்ந்து அவங்க பேசுற விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருக்கு. அதான் அது என்னன்னா, அந்த அழுகை வந்து எனக்கு தெரியாது. நீங்கள் வேணா இவங்கெல்லாம் என்னோட இருந்தாங்க. நான் 2 நாளாக எதையுமே பார்க்கல. அப்புறம் இவங்க சொல்லுவாங்க, சார் அது வைரலாக போயிட்டுருக்கு சார் அப்படின்ட்டு. அது எனக்கு தெரியாது. எனக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது வைரலானா ஒரு நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம் வைரலாக போனால் பரவாயில்ல. இது வைரலாக போகிறதுனால என்ன விஷயம்னா அந்த மாதிரி இருந்துட்டேன். பட் இந்த வைரலாக போனது அவங்களுக்குலாம் வைரலாக எரிஞ்சிருக்கு போல இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இவன் எப்படி இப்படி ஃபோக்கஸ் ஆகுறான்? நான் சொன்னேன் இல்லைங்களா, 35-40 வருஷமாக எங்கள் டைரக்டருக்கு இதே வேலையை நான் செஞ்சுருக்கேன். அப்போ இந்த கேமரா என் பின்னாடி இல்லை. இப்போ நான் எங்கே போனாலும் அந்த கேமரா என்ன பார்க்குது. அப்போ நான் எங்கே போனாலும் யாருமே என்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க. நான் இதை லவ் பண்ணுறது கூட சொல்லியிருக்கேன். அப்போல்லாம் நான் வந்து ஏதாவது ஒரு பொண்ணை சைட் அடிக்கலான்னா எந்த பொண்ணுமே நம்மளை திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த பொண்ணை பார்த்தோன்னு யாருக்கு தெரிய போகுது? இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம போய் ஒரு ஸ்டேஜில் போய் நின்னோம்னா பார்த்திபன்னா அவனுக்கு மேலே ஒரு சின்ன ஈர்ப்பு இருக்குது. இப்போலாம் நான் சொல்லுவேன், அந்த மாதிரி தான் அந்த கேமராவும். எனக்கு தெரியாது இந்த கேமரா இப்போ என்ன பார்க்குது. மிஸ்டர் சுந்தரராஜன் 2 நாள் கழிச்சு நான் சந்திக்கும் போது சொன்னார், பார்த்திபன் அங்கே இருந்ததுனால பார்த்திபனை அந்த கேமரா பார்த்துது. ஒருவேளை விஜய் சேதுபதி அங்கே இப்போ வந்திருந்தாருன்னா பார்த்திபனை விட்டுட்டு விஜய் சேதுபதி, ரஜினி சார் வந்திருந்தான்னு வச்சுக்கலாம், விஜய் சேதுபதியை விட்டுட்டு ரஜினி சாரை ஃபோக்கஸ் பண்ணும் இல்லையா? இதுதானே மீடியாவோட விஷயம். இதில் பாக்யராஜ் சாரோடைய அடுத்த அசிஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க வெளியில் தெரியுமா தெரியாதா? இப்போ மிஸ்டர் பட்டுக்கோட்டை பிரபாகர் ஒரு சிறந்த எழுத்தாளராக இருக்கலாம், அவருக்கு என்ன மாதிரி அவரும் ஒரு ஃபேமஸ் இல்லைல்ல, அவர் எப்படி காமிச்சிட்டே நிற்பாங்க? இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, ஏன் எல்லாரையும் கலந்து வச்சுக்கிட்டு பார்த்திபனை வந்து செய்யல? இந்த 10 பேரையும் கூட்டு வச்சுக்கிட்டு நீங்க இதை ஒர்க் அலோகேட் பண்ணலன்றது ஒரு பெரிய அலிகேஷன் உங்க மேல. இதை நீ பண்ணு ஏன் நீங்க வேலையை பிரிச்சு கொடுக்கல? என்ன நீங்க மதிக்கவும் மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்றீங்கன்னா, முதல் நாள் நைட்டு 10:30 மணி வரைக்கும் அவர் பட்டுக்கோட்டை பிரபாகர் கூட சொல்றாரு, நான் முதல் நாள் 10:30 மணி வரைக்கும் டைரக்டர் எனக்கு தான் ஃபோன் பண்ணாரு அப்படின்றாரு. அதாவது நான் அங்கே இல்லை ஃப்ரேம்ல. வேற ஒரு நண்பர் பேசும்போது சொல்றாரு, 50வது ஆண்டுக்கு வந்தவர் அதுக்கப்புறம் இப்பதான் வந்தாரு அப்படின்றாரு. அதாவது என்ன நீங்க முன்னிலைப்படுத்த விரும்பல. அப்படி இருக்கும்போது என்னையே முன்னிலைப்படுத்துறீங்க இந்த விஷயத்தில் மட்டும். நான் தான் அதை இன்சார்ஜாக எடுத்துக்கணும், நான் தான் எல்லாரையும் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்ச அந்த நேரத்தில் எனக்கு அப்படி ஒன்று தோணலை. அதான் உண்மையான விஷயம். நின்றுட்டு இருந்தவங்ககிட்ட மட்டும் சொன்னேன், நம்ம அசிஸ்டன்ஸ் நீங்களே இங்கே நின்றுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒன்று முன்னாடி போகணும், இல்லாட்டி பின்னாடி போகணும், நம்மளே போய் கூட்டமாக நின்று இருந்தால் என்ன அர்த்தம்னு ஏதோ ஒரு தடவை சத்தம் போட்டு போனேனே தவிர, இவங்களை கூட்டி வச்சு இந்த வேலையெல்லாம் செய்யணுங்கிற அளவுக்கு எனக்கு அறிவு வேலை செய்யலை. அதான் உண்மையான விஷயம். இந்த மாதிரி நேரத்தில் அவ்வளோ அறிவு வேலை செய்யாது. நான் சொன்னது அந்த அறிவோடு நான் வேலை செஞ்ச ஒரு விஷயம், அந்த பேடை ஒன்று எழுதி கொண்டு வச்சேனே தவிர மீது எல்லாமே மூர்க்கத்தனமாக மட்டுமே தான் நடந்தது.
அது எல்லாருக்கும் தெரியும், பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அந்த கண்ணீர் எவ்வளோ உண்மையானதுன்னு தெரியுமே தவிர, இந்த மாதிரி இடக்கு முடக்கா பேசுகிறவங்களுக்காக மட்டும்தான் அந்த கண்ணீர் வேறு ஏதோ தப்பாக தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த விளக்க மாதிரி கேட்டீங்க, இதை கரெக்டாக விளக்குங்கன்னு விளக்குற மாதிரி கேட்டீங்க, நான் விளக்கமாற மாதிரி ஏதோ குப்பையாக சொல்லிட்டு இல்ல நிறைய உள்ள இருக்கு அப்படின்றது மட்டும்தான் ஃபீல் ஆக முடியுது எனக்கு. ஆமா, அது அடைச்சிக்கிட்டு இருக்கு. இருக்கு. அதை வந்து எங்கெங்க எப்படி சொல்றோம், சொல்லணுன்றது பட் இதுதானே உண்மை. இப்போ நான் பேசுறதானே உண்மை. இதை நான் வந்து சினிமாவில் நடிக்கும்போது டயலாக் எழுதி கொடுத்து இந்த டயலாக் வந்து இப்போ நானும் ரவுடிதான்னா அந்த இடத்துல இந்த பஞ்ச் அடிக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி பேசுற இடத்துல வந்து அதுக்கான வாய்ப்பே இருக்கு இல்ல. ஓகே, இட்ஸ் ஓகே. இப்போ இன்னொரு சைடில் நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ரகடான ஒரு பர்சன், ரொம்ப உங்களை வந்து பார்த்தா டெரராக இருக்கும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. இனிஷியலி எனக்குமே இருந்திருக்கு. பட் ஆஃப்டர் நோயிங் யூ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, ஐ மீன் ஒரு நிஜமான ஒரு ஸ்வீட் ஹார்ட். நீங்கள் உங்களை எந்த இடத்துல பார்த்தாலும் அவ்வளோ அழகாக அதே ஒரு சிரிப்போட வெல்கம் பண்ணுற ஒரு பர்சன். அப்போ ஆல்ரெடி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இப்படி இருக்குது. ஆனால் உள்ள நீங்கள் வந்து ரொம்ப ஒரு குழந்தை, இந்த பலாப்பழம் மாதிரி தான் நீங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இவ்வளோ சோகம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் யூஆர் டீலிங் வித் ஆல் ஆஃப் இட். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டியூ ஃபீல் லோன்லி? ஐயோ என்னடா ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு எல்லா இமோஷன்ஸும் சேர்ந்து அப்படின்னு ஒரு லோன்லி ஃபீல் இருக்கா உங்களுக்கு? நம்ம எத்தனை பேர்கிட்ட போய் இதை நிரூபிக்கிறதுன்னு தெரியல. ஒரு யூடியூப் சேனலில் என்னை கிழின்னு ஒருத்தர் கிழிச்சிட்டு இருந்தார். அப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, ஏன் சார் சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறீங்க, இது வரைக்கும் 36,000 கோடி தமிழ் வார்த்தைகள் பேசியிருக்கேன், 2 தெலுங்கு வார்த்தை, அதுவும் ஹைதராபாத் 2 தெலுங்கு வார்த்தை பேசினேன், அதுக்கு ஏன் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? என்னுடைய மதர் டங் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாங்க, ஆனால் நான் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் புத்தகம் போட்டிருக்கேன், தமிழ் தான் என்னுடைய விஷயம். தமிழ் குடிமகன் ஒரு எக்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் இறந்துட்டார், மனிதம்ங்கிற வார்த்தையை நான் தான் கண்டுபிடிச்சேன் அல்லது நான் தான் பிரபலப்படுத்தினேன்னு அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு தமிழ் பெருமை இருக்க முடியும்? அவங்க சாப்பிட்றதுல கூட தமிழ் இருக்கு பாருங்க. அவரை நான் ஃபோனில் பேசிட்டு, அவர் நீங்கள் எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க சார் அப்படின்னாரு. அவருடைய மாடியில் ஏறி போனால் ஒரு குட்டி ஆஃபீஸ், அந்த குட்டி ஆஃபீஸில் உட்காந்து அவருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னார். நான் உங்களுக்கு இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன் சார், பட் நீங்கள் இவ்வளோ ஸ்வீட்டாவாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். இதை நான் எத்தனை பேர்கிட்ட நிரூபிக்கிறது? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் வேற ஒரு யூடியூப்ல வந்து என்னை கண்டபடி கழுவி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்புறம் அவர்கிட்ட ஃபோனில், உங்களுக்கு யார் சார் இந்த ஆதாரம்லாம் கொடுக்குறாங்க? நீங்கள் போய் தினமும் பாக்யராஜர் வீட்டில் போய் ஒருத்தன் போய் அழுதுகிட்டே இருந்தால் அவங்க எப்படி இருக்கும், இரிட்டேட் ஆகாதா அப்படிலாம் அவர் சொல்கிறாரு. அப்படி உங்க மேலே ரெக்யூசேஷன் வைக்கிறாங்க அப்படின்னு அவர் ஒருத்தர் வைக்கிறாரு. ஓகே. அதாவது என்னுடைய இப்போ ஆர் சுந்தரராஜனே ஒரு இன்டர்வியூ போட்டிருந்தார், ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதில் வந்து மறுநாள் போகிறாரு, டெய்லி நான் போகிறேன், போய் விளக்கேற்றிட்டு போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. மதுரையில் ரத்னகுமார்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார். அவர் வந்து பாரதி ராஜாவுடைய அந்த அவருடைய மறைவிடத்தில் எங்கே புதைச்சாங்களோ அங்கே போய் நின்றுட்டு இருக்காரு. அது எல்லாமே இப்போ நமக்கு வீடியோவாக வருது, ஃபோட்டோவாக வருது, நம்ம பார்க்குறோம். இது யாரோ எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ இந்த காலத்தில் எது எடுத்தாலும் அது வந்துடுது. இதில் பதிவு தானே சார், அதில் நான் போகவே கிடையாது, போகாத விஷயத்தை நான் ஏன் போனேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் கேமரா கிட்ட வந்து அழுதுட்டு போனேன்லாம் சொல்கிறீங்க. அதை கேட்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்குது சார். நான் அன்னைக்கு அழுததை விட அதிகமான அழுகு இப்போ தான் வருது, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் வருது. இதெல்லாம் ஒரு பக்கம். அன்னைக்கு நைட்டு பெசநகரில் கொண்டு போய் அவருடைய அந்த அஸ்தியை கொண்டு போய் கரைச்சிட்டு நம்ம மட்டும் கரையாமல் அப்படியே வந்துட்டு இருக்கோம். வந்து உட்கார்றேன், வந்து ராத்திரி 10 மணி இருக்கும். அவருடைய ஒரு உதவியாளர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. வார்த்தைகள் இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐ லவ் யூன்னு சொல்கிறது மேரிய சவுண்ட். ஒரு கெட்ட வார்த்தையோ நல்ல வார்த்தையோ ஜஸ்ட் சவுண்ட், அவ்வளோதான். அதுக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளோ எமோட்டாரேன்னு சொல்கிறமே தவிர பேசவா முடியுது. அவர் அனுப்பியிருக்க மெசேஜ் வந்து, நீ தான் பாக்யராஜை பெற்று வளர்த்து கொண்டு போய் புதைச்சிட்டு வந்த மாதிரி, நீ தான் எவனுக்குமே எந்த இடத்தையும் நீ கொடுக்காம எல்லாத்தையும் நீயே போய் பண்ணிட்டு வந்துட்ட, அதனால தான் உன் பொண்டாட்டி புள்ளெல்லாம் அவங்ககிட்ட இல்லை, அதே மாதிரி நீ விரைவில் செத்துருவேன், செத்தா கூட்டம் வராது அப்படின்னு. இதை நான் வந்து ஒரு 4 தடவை 5 தடவை சொல்லிட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ இதை சொல்கிறப்ப எனக்கு உண்மையாக ஒன்று தோணுது, இது எவ்வளோ உங்களை பாதிச்சிருந்ததுன்னா இந்த வார்த்தைகள் மாறாமல் உங்களுக்கு வந்து அது வருது. ஹவு இட் இஸ் ஹர்ட், ஹவ் ஹர்ட்ஃபுல். என் மேலே எவ்வளோ பெரிய கோபமே இருந்தேன். இப்போ நான் ஒரு கொலை பண்ணியிருந்தேன், ஒரு கொலை குற்றவாளியாக இருந்தால் கூடவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறவன் அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கும். என்னுடைய ஃபீலிங் எப்படின்னா, அவர் எப்படி ஒரு குடும்பஸ்தனாக இருக்க முடியும்? குடும்பத்தில் இருக்க மற்றவங்கள அவர் எப்படி பார்ப்பார்? அவர் குடிச்சிருந்தாரு, குடிக்காமல் இருந்தார், என்னமோ ஒரு விஷயம். இப்படி ரொம்ப ஹார்ஷாக அவர் போட்டிருந்தாரு. நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். நான் என்ன பண்ணேன்? 2 நாளாக என்னை மெய் மறந்து நான் ஏதோ வேலை செஞ்சுருக்கேனே தவிர, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தைகள்? என்னை மறுநாள் கூப்பிட்டுருக்கலாம், ஃபோனில் கூப்பிட்டு பேசியிருக்கலாம், இல்லாட்டி பலரும் அதை அரைஞ்சிருக்கலாம். பட் இப்படிப்பட்ட வார்த்தை வந்து என்னை நிலத்தடுமாற வச்சிருச்சு. மரணத்தை பற்றி எனக்கு ரொம்ப முன்னாடியே எனக்கு தெரியும்.
மரணம் சம்பந்தப்பட்டவனை தவிர சகலருக்கும் தெரிகிறது. அது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். ஆனால் எனக்கு தெரியாது. எனக்கு கூட்டம் வருமா வராதான்னு தெரியாது. கூட்டம் வந்தா என்ன, கூட்டம் வரலன்னா என்ன, அவனுக்கு எப்படி தெரிய போகுது? நீ கொடுக்குற சாபம் எனக்கு புரியணும்ல, எனக்கு தெரியணும்ல. புரியுதா? நான் உயிரோடு இருக்கும்போது அந்த சாபம் வந்து ஒர்க் பண்ணணும். நான் போனதுக்கு அப்புறம் அந்த சாபம் வந்து என்ன பிரயோஜனம்? முட்டாள்தனமா இருக்கு. இதெல்லாம் அப்புறம் யோசிக்கிறோம். அந்த நேரத்தில் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி இதை பத்தி நான் சேரன் கிட்ட சொன்னேன். இப்போ ஆஃப் லைட் 2 நாளைக்கு முன்னாடி, அது முன்ன பின்ன சொல்றேன். அதுல அவர்கிட்ட சொன்னபோது அவர் சொன்னாரு, இதுவும் கடந்து போகும்னு நீங்க விட்டுருக்கலாம். அந்த ஆளுடைய அந்த நீங்க பேரை சொல்லலை, பட் அந்த விஷயத்தை நீங்க அப்படியே மறந்துருக்கலாம். நான் சொன்னா முடியாது சேரன், அந்த மாதிரி முடியாது. இதே விஷயத்த நான் சுசீந்திரன் கிட்ட சொல்லும்போது சுசீந்திரன் இம்மிடியேட்டா ஒரு கெட்ட வார்த்தை வந்து வாயிலிருந்து அப்படி ஒரு ஹார்ஷா ஒரு கெட்ட வார்த்தை வந்தது. இதுதான் எக்ஸ்பிரஷன். நீங்கள் இதையும் கடந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றது முடியவே முடியாது. இப்போ சேரனுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வந்தது. அவர் எல்லா இடத்துலையும் நின்னாரு, அழுதாரு. ஏன் அப்போ இதெல்லாம் கடந்து போயிருக்கலாம்னு விட்டுருக்கலாம்ல. இதை நான் சொன்னேன், உங்களால முடியாது. யார் யார் அந்த இடத்துல இருக்காங்களோ அவங்களால அது முடியாது. ஸோ இது நடந்தது. மறுநாள் அவர் எனக்கு ஒரு மன்னிப்பு அனுப்புறாரு. அதே நபர், என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து ரொம்ப ஏதோ தப்பு பண்ணிட்டேன், தயவு செய்து என்னை பதிவுக்காக என்னை மன்னிச்சிருங்க. அதே நபர் எனக்கு போடுறாரு. நான் இப்போ என்ன சொல்றேன், நல்ல வேளை நான் அவர் பேரை சொல்லலை. ஆனால் மறுநாள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய உதவியாளர், அவரும் நடிகர் எல்லாம் சொன்னோடனே பாண்டியராஜனோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் சொன்னாங்கன்ட்டு சரண்யா பாக்யராஜருடைய டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, அங்கிள் இந்த மாதிரி எல்லாரும் பாண்டியராஜன் நினச்சிக்கிட்டு அவரை திட்டிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் ஒரு பதிவு போடுங்க. நான் வந்து பாண்டியராஜன் இல்லைன்னு சொல்ல வேண்டியதாக இருக்காங்க. புரியுது. அப்போ இது அடுத்தது யாரோ ஒருத்தர் இது யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். இது என்னடா இப்படி ஒரு தர்ம சங்கடம், ஆனால் பண்ணாமல் இருக்க முடியலையே அப்படின்னு நினச்சேன். மிஸ்டர் பாண்டியராஜனுக்கு உடம்பு சரியில்லை. இந்த எல்லா கோவமும் பாண்டியராஜனுக்கு வந்திருந்ததுன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா அவர் என்னை விட சீனியர். நான் அவர்கிட்ட இப்போ மௌனகீதங்களில் போய் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டிருக்கேன். அதனால் அவர் அவருக்கு உடம்புல சரியில்லை, அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்க ஒய்ஃபை பக்கத்தில் உட்கார வச்சு நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்கிறது, அல்லது ஏசி ரூமில் கொண்டு உட்கார வைக்கிறது, இவ்வளோ வேலைக்கு நடுவில் நான் அதை செஞ்சுருக்கேன். அது பாண்டியராஜனாக இருக்குமான்னு எல்லாருக்கும் டவுட் வந்தது. அது இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன். இதே நபர் என்கிட்ட மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என் அசிஸ்டன்ட்ஸ் கொஞ்சம் பேர், சார் சொல்லுங்கள் சார், எவன் பேத்துட்டு வந்துடுறேன் நான் அவனை, அந்த மாதிரி ரொம்ப எமோஷனலாக நமக்குன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்களே. நல்ல வேளை நம்ம எங்கேயுமே இதை சொல்லலைங்கிற ஒரு நிம்மதியும் வருத்தத்துக்கு நடுவில் ஒரு சின்ன சந்தோஷமும். சரி, அந்த மனுஷனே வேற மன்னிப்பு வேற கேட்டாரு, நம்ம இனிமேல் என்ன சொல்றது, நல்ல வேளை நம்ம சொல்லலன்னு நினைச்சா அதே நபர் ஒரு 10 சேனல்ல உட்காந்துக்கிட்டு அவரு பேசிட்டு இருக்காரு என்னை பத்தி. அவரை சொல்லிட்டு இருக்காரு. அதை அனுப்புனது யாருன்னு அவருக்கு தெரியாத மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. எனக்கு வந்து இது தாங்கவே முடியல. இல்ல, எனக்கு வந்து இப்ப கூட நான் சொல்றேன், இதுல இருந்து எங்கேயோ ஒரு இடத்துல அது தெரியும்னு வச்சுங்க. நான் என்ன பாக்குறேன்னா, யாருப்பா நீ, எப்படி இருப்ப, உன்னால நீ எப்படி பாக்யராஜரோட அசிஸ்டன்ட் ஆக முடியும்? அவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்காக அவ்வளோ குறை சொல்றாருன்னு எனக்கு தெரியல. இதை நான் பாக்யராஜ் சார் சம்மந்தப்பட்ட ஒருத்திட்ட சொல்லும்போது அவர் சொன்னாரு, சார் அவனுக்குலாம் கேமரா வச்சு அவனே இன்டர்வியூ எடுக்க மாட்டான், இது ஒண்ணுதான் சந்தர்ப்பம் அவனுக்கு, அதனால இந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கிறான், விடுங்க அப்படின்னா. அப்படியே மனசை சமாதானப்படுத்திக்க முடியாது. காரணம், அவர் நிறைய குற்றச்சாட்டுகள் என் மேலே சொல்றாரு. ஒன்று வந்து துணை முதல்வர் படத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஆங்கரிங் பண்ணுறதுக்கு பார்த்திபன் வரேன்னு ஒத்துக்கிட்டு கடைசியில் 2 நாளைக்கு முன்னாடி காலை வாரிட்டார். தெரியுமா டைரக்டருக்கு அது எவ்வளோ பெரிய வருத்தம் நடந்தது தெரியுமா அப்படின்றார். அது என்ன நடந்ததுன்னே அவருக்கு தெரியாது. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய, இல்லாட்டி அதெல்லாம் என் மேலே பேர்டனாக ஏறிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் ஏன் நெஞ்சில் இருந்தால் அதை இறக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்னாச்சுன்னா, என்னுடைய எக்ஸ் மனைவி சீதா வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நான் வந்து ஆங்கரிங் போகிறேன் வரேன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன். திடீர்னு பார்த்தா அவங்க வராங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் டைரக்டர்கிட்ட போய் சொன்னேன், சார் அவங்க ஸ்டேஜுக்கு வரும்போது நான் வரல, அது நான் வரது அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கலாம், நான் வந்து மற்ற இந்த பிரிந்து போன தம்பதிகள் போல இல்லை, நாங்கள் சகஜமாக பேசிக்கிட்டு பிரிந்தும் போயிருப்பாங்கல்ல, அப்படி கிடையாது. நாங்கள் என்னுடைய மகள் திருமணம் அந்த மாதிரி முக்கியமான இடத்துல, இல்லை அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னா அங்கே போய் நிற்பேன். என்னுடைய பெரிய டாக்டர் உடம்பு சரியில்லாதப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னா அவங்களும் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை தவிர மீதி எப்போவுமே நாங்கள் சந்திச்சுக்கிறது கிடையாது. அதை நான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுவேன். அவங்க ஃபங்க்ஷனுக்கு வராங்களான்னு தெரிஞ்சுட்டு நான் அவாய்ட் பண்ணுவேன். அதனால் இது வர முடியாது சார். நான் அவர் எனக்கு கோவப்பட்டு, பாக்யராஜ் சார் முதல்ல எனக்கு கோவமாக ஒரு லெட்டர் எழுதுறாரு, எப்படி நீ வந்து இந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் நான் பார்த்தேன், இல்லை சார் நான் வரேன் சார், விடுங்க சமாளிச்சிக்கலாம், நமக்கு தான் நடிக்க தெரியும்ல, எத்தனை படத்தில் நடிச்சிருக்கோம், 1000 நடிச்சிருக்கோம், அழகில நடிச்சிருக்கோம், நடிக்கலான்னு வரேன்னு சொன்னேன். இதுதான் நடந்தே தவிர இதை போய் நான் எத்தனை பேர்கிட்ட அப்போ போய் சொல்கிறது, துணை முதல்வருக்கு நான் ஏன் வரல அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி முதல் படம் பாக்யராஜ் சார் தான் பூஜை போட்டார். ஆனால் இவர் வந்து பூஜைக்கு நாளைக்கு பூஜை நடக்கும்போது இவர் விட்டுட்டு ஓடி வந்துட்டார். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த பூஜைக்காக அவர் எழுதின வாசகம், பாரதி ராஜா கிட்ட இருந்து எப்படி ஒரு பாக்யராஜ் வந்தானோ அந்த மாதிரி பாக்யராஜ் கிட்ட இருந்து ஒரு பார்த்திபன் வரப்போறான். இதுதான் அந்த வாசகம்.
இதை நான் அன்னைக்கு கூட நான் அழுகைக்கு நடுவில் சொன்னேன். இந்த மாதிரி வாசகத்தை இது வரைக்கும் அவருடைய அசிஸ்டன்ஸ்க்கு யாருக்குமே அவர் அந்த பெருமையை கொடுத்தது கிடையாது. ஒரு சொந்த படம் இயக்குங்கன்னு கொடுத்தது கிடையாது. ஆனால் என்னுடைய சின்சியாரிட்டி என்னன்னா, எனக்கு வாய்ப்பு முக்கியமான விஷயம் இல்லை. வாய்ப்புக்கு அப்புறம் அதை நான் செயல்படுத்தணும். அதை செயல்படுத்த முடியாத ஒரு இடைஞ்சல் ஒன்று இருந்துதாங்க. அதை நான் வந்து எங்கள் டைரக்டர்னு சொல்ல முடியல. அந்த இடைஞ்சல் என்னன்றது என்னால் சொல்ல முடியல. அதுக்காக மூர் மார்க்கெட்டில் போய் மூட்டை தூக்குனா 30 ரூபான்ற முடிவோட எங்கள் டைரக்டருக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் எப்பாவது நான் ரொம்ப எமோஷனலான டைப்னு எங்கள் டைரக்டருக்கு தெரியும். நான் லெட்டர் எழுதி அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, உன் லெட்டரை படித்து அழுக வருதியா எனக்கு, இன்னொரு தான் நீ எழுதாதேன்னு இருக்கார். நான் கடைசியாக எழுதினேன், இது வந்து லெட்டர் இல்லை, இது என்னுடைய உயில், இது என்னுடைய உயில்னு எழுதி அவர் கொடுத்துட்டு நான் போனேன். அது ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தையும் இந்த மாதிரி தான். என்னுடைய எமோஷன் அவருக்கு நல்லா தெரியும். அந்த படத்தை நான் முழுமையாக அதை செஞ்சுருந்தேன்னு வச்சுங்களேன், புதிய பாதை மாதிரி ஒரு படம் வந்திருக்காது. நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். எங்கள் டைரக்டர் வந்து என்னை பற்றி அப்படி பெருமையாக பேசியிருக்கவே முடியாது. ஸோ நான் நல்லதுக்காக தான் அவரை விட்டு விலகி வந்தேனே தவிர, இது வந்து அவருக்கு நல்லா புரியும், இவருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம், இந்த நபருக்கு அது புரியாமல் இருந்திருக்கலாம். இவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. ஏன் எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு எங்களை வந்து முன்னிலைப்படுத்தி ஏன் செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு. ஆனால் இவ்வளோ பேசுகிற நீங்கள் அந்த கேடு கெட்டவன் நான் தான் அப்படின்னு சொல்கிற ஏன் தைரியம் இல்லை உங்களுக்கு? அது எவ்வளவு இழிவான ஒரு விஷயம். அந்த இழிவான விஷயத்த அதையும் நீ வந்து மறைச்சிக்கிற. நான் மறைச்சா பரவாயில்ல, அதை நீயே மறைச்சிக்கிட்டேன்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த கொஞ்ச நாளைக்குள்ள நடந்து போன விஷயம், தாவணி கனவுல தான் நான் பாக்யராஜரோட ஒர்க் பண்ண முதல் படம். அந்த படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு. இன்கம் டேக்ஸ் ரைட்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இன்கமே எனக்கு பெரிய பிரச்சனை. இன்கம் டேக்ஸ் ரைடு வரைக்கும் எனக்கு தெரியாது. 1,13,00,000 ரூபாய் வியாபாரம் அந்த படம். அதுதான் ஹையஸ்ட் அந்த நேரத்தில். ரஜினி சார் படத்தை விட அதிகம். 1,13,00,000 ரூபாய் அந்த படத்தோட வியாபாரம். அது எல்லாருடைய கண்ணிலையும் உறுத்தி ரிலீஸ் அன்னைக்கு நான் ஒரு 4-5 டிக்கெட் வாங்கி வச்சுருந்தேன். அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு படத்தை காட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாங்கி வச்சுருந்தேன். நான் அங்கேயே படுத்திருந்தேன். நான் அந்த டைரக்டர் வீட்டிலே தான் மேக்ஸிமம் இருப்பேன். ராத்திரி 2 மணி ஆகிடும், காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சி வரணும். அதுக்கு பதிலாக முடிஞ்சால் நான் அங்கேயே படுத்துக்குவேன், இங்கே ஒரு ஓரமாக. காலையில் எழுந்துச்சி பார்த்தேன், ஃபுல்லாக அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து வெளியில் கேட்டை மூடிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. டைரக்டரை உட்கார வச்சுக்கிட்டு அவர் ஸ்மோக் பண்ணுவார். அவர் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கார். இவங்க கேட்குற கேள்வி அந்த அந்த கங்குன்னு வாங்கல சிகரெட், அதுக்கு பதிலாக அவர் கண்ணு ரெண்டும் அப்படி ஆகுது. அவ்வளோ கோவம் வருது அவருக்கு. என்னென்னமோ கேட்குறாங்க. இதுக்கு நடுவில் எனக்கு இப்படி ஓடுறதா அப்படி ஓடுறதா, நைஸாக எப்படியாவது எஸ்கேப்பை ஓடி போய் ஏதாவது செய்யலாமா, ஏதாவது அந்த ஃபைல்கள்லாம் கொண்டு போய் அங்கே வச்சிடலாமா இங்கே வச்சிடலாமான்னு நான் யோசிக்கிறேன். எவ்வளோலாம் திருட்டுத்தனம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்புறம் அது ஃபுல் டே தொடர்ந்தது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை டைரக்டர் வீட்டில் இருந்த நகையெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. டைரக்டரோட மிஸ்ஸஸோட அம்மா இருக்காங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லா நகையும் எடுத்துகிட்டு போனால் என்ன அர்த்தம், நான் தான் சாட்சி கையெழுத்து போடுறேன், பார்த்திபன் எங்கெல்லாம் முக்கியமானவன்றது இருக்குது. இதை நான் சொன்னால் உடனே அவங்க குடும்பத்தில் நடந்ததை சொல்லணும், நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. அதுக்கு நானே அழுதுகிட்டு கையெழுத்து போகிறேன். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை என்னைக்குன்னு. அப்புறம் நானே போய் அந்த ஆஃபீஸர்கிட்டலாம் போய் கேட்குறேன், ரிக்வஸ்ட் பண்ணுறேன். கேட்டால் அவங்க திருப்பி கொஞ்சம் 30-40 சவரனை மட்டும் திருப்பி கொடுத்துட்டு போகிறாங்க. இதோட நான் அப்படியே வந்தால் ஆர்பி விஸ்வம்னு ஒரு நடிகர், அறுவடை நாள்லாம் அவர் நடிச்சிருப்பார். அவர் வந்து நான் அவர் மேலே எனக்கு பயங்கர மரியாதை. அவர் என்னுடைய அழுகையை பார்த்துட்டு அவர் சொல்கிறார், ஏன் பார்த்திபன், அப்போ மூர்த்தின்னு தான் கூப்பிடுவார், ஏன் மூர்த்தி இவ்வளோ அழுகுற, இதுக்கு என்ன இருக்குது? பாக்யராஜ் சம்பாரிச்சார். ஒருவேளை அவர் அதிகமாக சம்பாரிச்சிருந்து கணக்கில் அது இல்லைன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவர் கணக்கு கரெக்டாக காமிச்சாருன்னா திருப்பி கொடுத்துட்டு போயிட போகிறாங்க. இதுக்கே நீ இவ்வளோ எமோஷன் ஆகிற? அது ஆர்பி விஸ்வம். இந்த அழுகை பார்த்திபன். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரே விஷயத்த 2 விதமாக பார்க்குறோம். ஏன் அவர் அப்படி பார்க்குறாருன்னா, நான் வந்து என்னுடைய குருநாதர் மாதிரி பார்க்குறேன். ஆர்பி விஸ்வத்தோட ஃப்ரெண்ட் அவர். ஆர்பி விஸ்வம் வந்து பாக்யராஜ் சாரோட ஃப்ரெண்ட். 2 பேரும் ஒன்றா இருந்தவங்க. ஃப்ரெண்டை பார்க்குற நிலைமை வேற. இப்போ இளையராஜாவை பாரதி ராஜா எப்படி பார்க்குறாருங்கிறது வேற. நான் ஏன் கடவுளாக பார்க்குறேன் அப்படின்னா, அது எங்கள் 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ். நான் எதுக்கு சொல்ல வரேன், எப்போவுமே நான் இப்படி தான் இருந்திருக்கேன். அப்போலேருந்து நான் இப்படி தான் இருந்திருக்கேன். அந்த அழுகை அது மாறாமல் இப்போ வரைக்கும் இருக்குது. அது யார்கிட்ட இருக்கும்னா, பாக்யராஜ் சார் மாதிரி யாரோ சில பேர்கிட்ட மட்டுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்குவேன். நான் இதே மாதிரி எல்லாட்டையும் இருக்க மாட்டேன். நிறைய பேர்கிட்ட முரட்டத்தனமாகவும் இருக்கிறது உண்டே தவிர, இவரை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். அதான் இந்த அழுகை தான் இதுக்கு சொல்ல வந்தது. புரியுது. என்னோட 2வது கொஸ்டின் அதுல என்னவா இருந்ததுன்னா, இவ்வளோ விஷயங்களையும் எப்படி இமோஷனலாக ஹேண்டில் பண்ணீங்க? உங்களுக்கு லோன்லியாக ஃபீல் ஆச்சா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் ஆஃப் இவ்வளோ நாட்களுக்குள்ள நடந்த ஓவர்வெல்மிங் இமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எவ்வளோ லோன்லியாக இருந்தது? எக்ஸ்கியூஸ் மீ. ஆக்சுவலாக தனிமை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இல்லை. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். கஷ்டமோ சோகமோ தோல்வியோ கூட எனக்கு வந்து பழக்கமாயிடுச்சு. தோல்வினா ஒரு தடவை 2 தடவை இல்லை, நிறைய தோல்விகள். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, தோல்வியிலேருந்து நம்ம எப்படி மீண்டு போகிறது? இந்த தோல்விக்காக அடுத்த நிமிஷம் நான் அழுதேன்னு வச்சுங்க, அடுத்த நிமிஷம் வருத்தமாக இருந்தேன்னா அது மிகப்பெரிய நஷ்டம்.
அடுத்த நிமிஷத்தை நம்ம வருத்தத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. நான் சொல்கிறது ப்ரொஃபஷனலாக வரும்போது, என்னுடைய வேலைகள்னு வரும்போது, இந்த எமோஷன் வேறேன்னு வச்சுங்க. இந்த எமோஷன் நான் இன்னும் மீறவே இல்லை. அதிலேயே தான் அப்படியே இருக்கேன். அடுத்த மாதம் அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க போகுது. அந்த நிகழ்ச்சியை நான் எப்படி பண்ணுறதுன்ட்டு தமிழ் திரையுலகமே சேர்ந்து செய்கிறது. அதில் வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் டைரக்டரோட அசிஸ்டண்ட்டுங்கிறதுனால இவங்க எல்லாருக்கும் என் மேலே ஒரு பயங்கர சிம்பத்தி இருக்கிறதுனாலையும், அந்த இழப்பை வந்து என்னால் ஈடு செய்ய முடியலங்கிறதும், அதை வந்து இப்போ நான் பாக்யராஜ் சார் ஃபேமிலிக்கு நானே கூட ஒருத்தனாக இருக்கேன். அவருடைய இலசை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது வந்து சினிமாலேயோ இல்லை ஒரு குடும்பத்திலையோ அட்லீஸ்ட் ஒரு ஒத்துழைப்பாக நானும் கூட இருக்கணும். சாந்தனு வந்து ஒரு பெரிய நிலைக்கு வர்றதுக்கு நான் அப்போவே படம் எடுத்தவன். இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா நான் சாந்தனுகிட்ட சொன்னேன். நான் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். சாந்தனு கதையெல்லாம் சொன்னாங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், கதையெல்லாம் கேட்போம். இந்த தடவை நம்ம விடக்கூடாது. சிவகார்த்திகன் எப்படி மேலே போனாரோ, தனுஷ் எப்படி மேலே போனாரோ, அந்த மாதிரி நீங்களும் மேலே போகணும். 4-5 நல்ல கதையெல்லாம் மிஸ் பண்ணிட்டதாக அவருக்கும் வருத்தம் உண்டு, பாக்யராஜ் சாருக்கும் வருத்தம் உண்டு. இனிமேல் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் எவ்வளோ முன்னேறேங்கிறத விட சாந்தனு வந்து அங்கே எவ்வளோ பிரமாதம். ஆக்சுவலாக இதை நம்மளால் முடியுங்க. பாக்யராஜ் சார் சொன்னது, சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறது. இப்போ நான் என்ன சந்தோஷப்படுத்தி பார்க்குறது என்னுடைய பெரிய பிரச்சனை. அதுக்கு வந்து நிறைய வேணும். ஆனால் நான் உங்களை சந்தோஷப்படுத்துறதோ இல்லாட்டி வேற ஒருத்தர் சந்தோஷப்படுத்துறதோ ஈஸியாக முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது, பிரியாணி வாங்கி கொடுத்தேன்னு வச்சிங்களேன், அது உங்களுக்கு நிறைவாயிடும். பட் என் மனசை நிறைவாக்குறது அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி தான் சாந்தனு விஷயம். ஆக்சுவலாக தனிமை வந்து எனக்கு ஒரு பெரிய துணையாக இருக்குது. தனிமை தான் உங்களோட துணையாவே இருக்கு இப்போ. இதெல்லாம் நான் இப்போ தான் யோசிக்கிறேன், எனக்கு தெரியாது. பொற்கொல்லாம் இருங்க, தட்டான், அவனுக்கு பேர் தட்டான். ஆனால் அவன் தட்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவன் பேர் தட்டான்வாங்க. அந்த மாதிரி சில நேரத்தில் வார்த்தைகள் தனிமையே வந்து எனக்கு துணையாக இருக்குதுன்னா, இப்போ இந்த வீடு பூரா இங்கே ஒரு மியூசிக் ஒன்று இருக்கும், ஒரு ஹோம் தியேட்டர் 2 இருக்குது. நான் படம் பார்ப்பேன், அமைதியாக உட்காருவேன், யோசிப்பேன். இப்போ இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் நம்மளை இவ்வளவு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயம் மட்டும், நம்ம வந்து பிரபலமாகும்போது ப்ளஸ்ஸும் மைனஸும் 2மே இருக்கும். இந்த சோஷியல் மீடியாவில் பேசுவாங்க. ஆனால் எனக்கு ஆசை வந்து என்னை பற்றி ஒருத்தன் கூட தப்பாக பேசக்கூடாது. இன்னும் நிறைய பேருக்கு நானே அதுக்குள்ளே போய் என்னை யாராவது நெகட்டிவாக எழுதுனாங்கன்னா, நண்பரே ப்ளீஸ் உங்கள் நம்பரை கொடுங்க, நான் உங்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினா அவங்க தழுதழுத்து போயிடுவாங்க. நான் பேசினா, ஆனால் அவங்களுக்கு வந்து முகமுடிய மட்டுமே இருக்கிறதுனால அவங்களால ஈஸியாக ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை பேசுகிற முடியுது. நான் சொல்கிறேன், அதுவே என்னால் பொறுத்துக்க முடியாது. நான் இன்னும் அதையே கடந்து வரல. அதனால் இந்த தனிமை வந்து எனக்கு என்னென்னா, என்னோட சேர்ந்து ஒரு 10-15 பேர் உட்காந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ நான் உங்களோட பேசினா உங்களோட மட்டும் தானே பேச முடியும். ஆனால் தனியாக இருந்தேன்னா நான் 10 பொண்ணுங்களோட 10 பிரச்சனைகளோட நான் பேசிகிட்டு இருப்பேன். இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறப்பவும் ஆனால் உங்களோட அந்த ஒரு சின்ன சின்ன டைனி ஹாப்பினஸ், டைனி யோர் செல்ஃப் அப்படின்னு இருக்கோம்ல, அதெல்லாம் வந்துட்டே இருக்கு. ஹாப்பி வாழ்க்கையே வந்து இந்த ஆப்போசிட் செக்ஸ் மேலே இருக்க ஈர்ப்பு. ஏன் கவிதை நம்மளால ரசிக்கிறோம், ஏன் ஒரு பெண்ணுக்கு கவிதை எழுதுறது, இதெல்லாம் தான் ஒரு வயசு வரைக்கும் தான் அந்த சந்தோஷங்கள் இருக்கும். அப்புறம் நம்மளை இளமையாக வச்சிருக்கிறதோ இல்லை புதுப்பித்து வச்சிருக்கிறது எல்லாமே இதுதான். இதை சில பேர் பேச தயங்குவாங்க. ஆனால் நம்ம 2 பேரும் அதை பேசும்போது கொஞ்சமாக எனக்கு நான் நினைப்பேன், என்னுடைய வாழ்க்கையை நான் தானே வாழணும், என்னுடைய சந்தோஷத்தை நான் தான் பகிரணும். இப்போ நான் அடுத்து என்ன பேச போறேன்னு தெரியாம தான் பேசுறேன். அதனால அதில் அப்படி வந்தது. சார், ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப வியப்பா இருக்கு. நீங்க உங்களை பத்தி பேசின நபர்கள் இன்னும் பல இன்டர்வியூஸ் வேற வேற இடங்கள்ல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் ஒரு இடத்துல கூட இவங்க தான் இது பேசினாங்க, இந்த மாதிரி ஒரு காட்டமான ஒரு மெசேஜ் இவங்க தான் அமிச்சாங்க அப்படின்றத எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் இப்போ நான் கேட்டுமே நீங்க சொல்லல. ஸோ தட் ஷோஸ் வாட் பர்சன் யூ ஆர். அதாங்க, நான் வந்து யாருடைய மனசையும் நோகடிக்க கூடாதுன்னு நினைப்பேன். பட் இந்த நபரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, நான் அதை அப்படியே விட்டுருப்பேன். இப்போ கூட நான் அதை பற்றி பேசியிருக்கவே மாட்டேன். அவர் போய் தைரியமாக சபையில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு, அவருக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்காருன்றது தான் எனக்கு பயங்கர ஆச்சரியமான விஷயம். இப்போ கூட நான் அவருடைய பேரை சொல்ல விரும்பல. அண்ட் அதே மாதிரி இன்னொருத்தர் பட்டுக்கோட்டை பிரபாகர், அவர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று இதுக்கு முன்னாடி போட்டிருந்தாரு. கொஞ்சம் டைமுக்கு அப்புறமா இன்னொரு போஸ்ட் வருது, அதை டிலீட் பண்ணிட்டு. இதுக்கு பின்னாடி உங்களுடைய மிரட்டல் இருக்குது அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தோம். வாட் இஸ் யோர் ஒப்பீனியன் அபவுட் இட்? நான் ஏற்கனவே முதலே சொன்னேன், பட்டுக்கோட்டை பிரபாகர் மேலே எப்படி, அவருடைய குடும்பத்து மேலே, அவருடைய டாட்டர், இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த மரியாதையோட தான் நான் பேசுவேன். பாக்யராஜ் சாரோ நானோ இது முறையாக நிறைய படிச்சுட்டு வந்த எழுத்தாளர்கள் கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம், சுஜாதா சாரோ அந்த வரிசையில் பட்டுக்கோட்டை பிரபாகர் மேலாம் எனக்கு பயங்கர மரியாதை உண்டு. வேகமாக எழுதுகிறாங்க, நிறைய நாவல்கள் எழுதுகிறாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு பிரமிப்பு எப்போவுமே இருக்கும் அவர்கிட்ட. அப்படி ஒரு நல்ல நண்பராக தான் இரவினர்கள்லாம் பார்த்துட்டு வந்து என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அதெல்லாம் ஒரு பக்கம். இந்த மறைவப்போ நான் எங்கேயோ ஒரு நடுவில் பார்க்குறேனே தவிர, இந்த பாக்யராஜ் மறைஞ்ச அன்னைக்கு நான் பார்க்குறேனே தவிர எனக்கு நின்று பேசி அந்த மாதிரிலாம் இல்லை. இன்னும் யார் எவ்வளோ பேர் எனக்கு தப்பாக நினச்சிட்டாங்களோ தெரியாது. யாரோ எதிர்க்க வருவாங்க, நான் அப்படி தலையாட்டிட்டு மட்டும்தான் போனேன். அந்த மாதிரி தான் அவர் பார்த்தேன். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதில் வந்து சீனியர் சார்
அவர் ஜூனியராகவும் இவரே நான் என்ன சீனியர்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை சீனியர் சார் நீங்கள் இதை பண்ணல சார், நீங்கள் வந்து பாக்யராஜ் சார் மன உளைச்சலில் இருந்ததாக நீங்கள் சொல்கிறீங்களே தவிர அந்த செயற்குழு கூட்டத்துக்கு நீங்கள் வந்தீங்களா? நீங்கள் வந்திருந்தீங்கன்னா சொல்லலாம், நீங்கள் வராதப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒன்று கேட்குறாரு. எனக்கு வந்து உண்மையிலேயே இந்த யூனியனுக்கு தலைமை தாங்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. பாக்யராஜ் சார்ட்ட நான் ரொம்ப வன்மையாக அதை கண்டிச்சிருக்கேன். நீங்கள் அதை செய்யாதீங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களை அன்அப்போஸ்டாக செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் தலைவராக இருக்கணும். இந்த போட்டிக்குள்ளே போகாதீங்க. இது என்ன அது அரசியல் மாதிரி கொள்ளையடிக்கிற விஷயமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை இதுக்கு எதுக்கு அந்த மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. ஆனால் டைரக்டரோட நான் தொடர்ந்து தொடர்பில் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு 4-5 பஞ்ச் எல்லாம் வச்சுட்டு இருந்தார். 5வது பஞ்ச் தான் என்னுடைய பிரச்சனை. என்னென்னா இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேல எத்ராஜ் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு நான் போயிருந்தேன். அன்னைக்கு வந்து ஜெயபிரகாஷன் பாரதி ராஜா சாரோட அசிஸ்டன்ட் வந்து எனக்கு அது 2 நாளாக, அதாவது இந்த மறைவு முடிஞ்ச 2 நாள்லேருந்து எனக்கு நிறைய மெசேஜஸ் வருது. நீங்கள் தலைவராக நிற்கணும், பாக்யராஜ் சார் இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் அடுத்த தலைவர் நீங்கள் தானா எல்லாம். இது எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்டில் அப்படி தள்ளி போட்டுட்டு போயிட்டே இருந்தேன். அதெல்லாம் அனுப்புறது ஜெயபிரகாஷும் அனுப்பிச்சார். யாரோ இப்படி சொல்கிறாங்கன்னு. அவர் என்ன உங்களை வந்து சந்திக்கணும்னாரு. நான் சொன்னேன், இதுக்காக தான் நீங்கள் சந்திக்கிறதா இருந்தால் சந்திக்க வேண்டாம், என்னுடைய தீர்மானமான முடிவு நான் வரமாட்டேன் சார், அந்த முடிவை நீங்கள் சொல்லுங்கள் சார், நானும் சுந்தரராஜன் சாரும் வரோம் உங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னு. இன்றைக்கி எனக்கு டைம் இல்லைங்க, எனக்கு நான் இங்கே போகிறேன்லாம் சொன்னேன். கேட்கல. எங்கேயாவது ராத்திரிக்குள்ளே உங்களை சந்திக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் எத்ராஜ் காலேஜ் காலையில் நைட் 8:30 மணிக்கு வாங்கன்னு சொன்னேன். வழக்கமாகவே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது தாமதம் ஆகிடும். 8:30 மணி 9:30 மணி ஆகிடுச்சு. அவங்க வந்து கேரவனில் உள்ளே உட்காருங்கனாலும் கேட்காம வெளியிலே உட்காந்து சுந்தரராஜன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அவர் வந்து எப்பப்பா வருவார் அந்த லெவலுக்கு. நான் இவங்களை வர வேண்டான்னு சொல்லிட்டு நான் உள்ளே உட்காந்து பயங்கர கஷ்டம். இது எல்லாம் முடிஞ்சு நான் வெளியில் ஓடி வந்து அப்படியே குப்புற விழுந்தேன். இந்த இடத்துலலாம் சிராய்ப்பு வர அளவுக்கு கீழே விழுந்தேன். இந்த டென்ஷன், என்னடா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களேன்றது மாதிரி. நான் ஒரு ஹீரோ தானே அப்படிங்கிற மாதிரி இல்லை என் மனநிலை. எனக்கு எப்போவுமே இந்த டைம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் ரொம்ப பரிதவிச்சு போயிடுவேன். நிஜமாகவே அப்படியே குப்புற விழுந்து ஏந்திரிச்சு மீசையில் முன்ன ஓட்டலைன்னு சொல்லிட்டு ஏஞ்சி ஓடி போய் சாரி சார்னு பேச ஆரம்பிச்சு இதே பேச்சு. அதில் அவங்க சொன்ன விஷயம் வந்து இப்போ அவங்க மேலே ஏற்பட்டிருக்க அபிப்பிராயம், இந்த மரணத்தில் இந்த அழுகை, இது வைரல் ஆனது, இதெல்லாமே வச்சுக்கிட்டு அது ஒரு பெரிய சிம்பத்தி உங்கள் மேலே இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் அந்த எலெக்ஷனில் நின்னீங்கன்னா நீங்கள் ஸ்வீப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இது ரொம்ப கேவலமாக நினைக்கிறேன், ரொம்ப வருத்தமாக நினைக்கிறேன். அப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணவே வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எனக்கு ஈடுபாடு இல்லைங்கிறது வேறு விஷயம். இன்னொன்று வந்து இதை நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன்னா அது ரொம்ப தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மறுக்கிறேன். அப்போ நான் என்னெல்லாம் சொல்கிறேன்னா, அதர் சைடில் யார் இருக்காங்க? விசி குகநாதன் சார் அங்கே. நான் சொன்னேன், இது வந்து எலெக்ஷனே இல்லாமல் இப்போ பாக்யராஜ் சார் வேறு இல்லை, பாக்யராஜ் சார் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டார், அது ஏன் நீங்களே செய்யக்கூடாதா சார் அப்படின்னு எல்லாம் ஒட்டுமொத்தமாக அவரையே செலக்ட் பண்ணி விட்டுட்டு, அவர் வயசானவர், அவரே செலக்ட் பண்ணி விட்டுட்டு நம்மலாம் கூட வந்து ஹெல்ப் பண்ணலாமே சார் அப்படின்னா, இல்லை அது சரியாக வராது, இந்த மாதிரிலாம் நிறைய பேச்சு வந்தது. இதுக்கு நடுவில் மிஸ்டர் சுந்தரராஜன் என்ன பண்ணாருன்னா, நான் சொன்னேன் பாக்யராஜ் சாருக்கு வந்து எனக்கு என்ன ஆசைன்னா, அவர் வந்து இந்த எழுத்தாளர்கள் சங்கத்தில் தலைவராக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். இந்த மன உளைச்சல் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. அதனால் நிரந்தர கௌரவ தலைவர் எழுத்தாளர்கள் சங்கத்துக்கு அவர் தான்ட்டு நான் ஒரு பெரிய போர்டு, அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு, அந்த பெரிய போர்டை எடுத்துகிட்டு போய் அதில் ஏகப்பட்ட வேலைகள் எல்லாம் செஞ்சு இதை கொண்டு போய் நான் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். இதுதான் நான் செய்யணும்னு நினச்ச விஷயம், அதை நான் செஞ்சுட்டேன், அதை தவிர போதுமானது இதுன்னு. அப்போ அவர் சொன்னார், இதுதான் எனக்கு பிடிக்கல. சுந்தரராஜன் சொன்னார், இதுதான் எனக்கு பிடிக்கல, இது என்னெல்லாம் கலந்து செஞ்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் சட்டுன்னு சொன்னேன், இதுக்காக தான் சார் நான் இந்த யூனியனில் சேர மாட்டேன், இதுக்காக தான் நான் இந்த மாதிரி மெம்பர்ஷிப்லலாம் சேரவே மாட்டேன். காரணம் என்னென்னா, அது என்னுடைய தனிப்பட்ட ஃபீலிங், இது எதுக்கு சார் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி, இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு டக்குன்னு எனக்கு இது என்னுடைய தனிப்பட்ட ஃபீலிங்கை நான் எதுக்கு உங்களோட. மோரோவர் மிஸ்டர் சுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் டைரக்டரோட ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தால் கூட 1.5 மாதத்துக்கு முன்னாடி கங்கை அம்மனோட ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் அவர் சொன்னது, பாக்யராஜ் வந்து என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டான், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வந்தோம், ட்ரை பண்ணோம், அதில் வந்து ஒரு நாள் சொல்லாமல் போயிட்டான், ஒருவன் நான் நல்லா வந்துடுவனோன்னு பயத்தில் அவன் என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டான், அந்த கோவம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. இது எப்போ சரியாக போச்சுன்னா, நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு சரியாக போச்சு, அது வரைக்கும் நான் பேசாமல் இருந்தேன். அப்போ நான் நினச்சேன், என்னடா இப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட போய் நிரந்தர தலைவர் பாக்யராஜன் நான் எதுக்கு போய் கேட்கணும், எனக்கு அது தோணுது. ஆனால் நான் அவர்கிட்ட அதை சொல்லலை, அதை அப்படியே மறைச்சிக்கிட்டு இது எதுக்கு சார் நான் உங்ககிட்ட சொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே தோணுனா நான் இப்போ சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஸோ அப்படின்னு சொன்னேன். அவரே இப்போ என்ன பண்ணுறாருன்னா, 10 இடத்துல உட்காந்து அவர் ஒரு மீட்டிங் போட்டு அவர் ஒரு கேமரா முன்னாடி உட்காந்துட்டு இவ்வளவு செஞ்ச பார்த்திபன் இந்த 10 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு இதை செஞ்சுருக்கலாமே அவரும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஒரு மரணம் வந்து கோபத்தெல்லாம் சரி பண்ணிடலாம், துரோகத்தெல்லாம் சரி பண்ணிடலாம், நிறைய பேர் பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் கூட ஒரு மரணம் வந்து சேர்த்து வச்சிடும்.
அப்படி இப்போ அவர் டைரக்டர் மேலே காட்டுற அந்த அன்பையோ நட்பையோ இப்போ நான் தப்பாக சொல்ல. ஆனால் இந்த இன்டர்வியூ என் மனசில் இருந்ததுனால இதை அவர் தவிர்த்திருக்கலாமோ. இது எதுக்கு வந்து அதே இன்டர்வியூவில் பாக்யராஜ் சார் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, சுந்தரராஜனும் என்ன மாதிரி ஒரு பயங்கர டேலண்டடான ஆள் தான், கொஞ்ச நாள் நாங்கள் பேசாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரே தவிர இந்த பிரச்சனையை பற்றி அவர் பேசலை. இதை சுந்தரராஜன் சாரே தவிர்த்திருக்கலாமே, அவர் ஏன் சொல்லிட்டாருங்கிற ஒரு கஷ்டம் எனக்கு இருந்தது. அப்போ எனக்கு பார்க்கும்போது அதெல்லாம் தோணுது. ஆனால் அன்னைக்கு நான் வந்து அதை மறுத்துட்டேங்கிறதுனால அவர் என் மேலே கொஞ்சம் வருத்தப்பட்டே எஞ்சி போயிட்டார். இதுதான் அன்னைக்கு நடந்தது. இது வந்து அங்கே இருந்த ஜெயபிரகாஷுக்கு தெரியும். பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதும்போது அன்னைக்கு உங்களை தலைவராக தேர்ந்தெடுக்கலான்னு நாங்கள் வந்து கேட்டப்போ, யாரோ வந்து கேட்டப்போ நீங்கள் ஒரு டிமாண்டு வச்சிங்க. அந்த டிமாண்டை நாங்கள் செய்யலை, அதனால் நீங்கள் அதை விஷயம் ஒத்துக்கலை. அது என்ன நீங்களே சொல்லலை, அதனால் நாகரிகம் கருதி அதை நான் வெளியில் சொல்ல நானும் விரும்பலை அப்படின்னு போட்டிருக்காரு ஒரு 5வது லைனில். எனக்கு அது தாங்க முடியல. ஆக்சுவலாக அன்னைக்கு காலையில் பட்டுக்கோட்டை பிரபாகர் பதிவு போட்ட அன்னைக்கு காலையில் 2 சேனல்லேருந்து எனக்கு என்னுடைய நண்பர்களே எனக்கு பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, தயவுசெய்து பட்டுக்கோட்டை பிரபாகருடைய பதிவை படிக்காதீங்க, படித்தா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க, அது வேண்டான்ட்டு. ஓகே, இப்போ நமக்கு இருக்கிற வேலை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். பட் சாயங்காலம் மறுபடியும் ஏதோ 2-3 வந்தது, எடுத்து பார்த்தா இந்த ஒரு விஷயம் என்னை ரொம்ப ஹர்ட், அது நிறைய எழுதியிருக்காரு, இந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. உடனே ஜெயபிரகாஷை கூப்பிட்டு கேட்டேன். நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட, என்ன டிமாண்ட் வச்சேன், ஏதாவது 10 லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்டேன்னா என்ன கேட்டேன், எதுக்காக நீங்கள் வந்து அப்படி ஒரு வரி போட்டிருக்காரு. அவர் உடனே நான் சேரன்கிட்ட பேசுகிறேன் சார். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாக்யராஜ், நம்ம பாக்யராஜ் சார் அணின்னு ஒரு அணி ஒன்று, அதில் எனக்கு பதிலாக இப்போ சேரன், அவர் தான் தலைவர். அவர் அங்கே அவர் ரொம்ப தகுதியானவர், அவர் பெரிய டைரக்டர், நிறைய தேசிய விருது வாங்கியிருக்காரு, எல்லாமே. அவர்கிட்ட இவர் சொல்ல உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பட்டுக்கோட்டை பிரபாகரை கூப்பிட்டு அதை நீக்குங்கன்ட்டார். எது அந்த பதிவை ஓகே பண்ணிட்டு எனக்கு சொன்னார், அதை நீக்கிட்டேன். நான் சொல்கிறேன், ஒரு கொலையை செஞ்சுட்டு அந்த ஆதாரத்தை அழிக்கிற மாதிரி இது. யார் சொன்னால் அதை நீக்கிறதுக்கு? புரியுதுங்களா? அந்த பதிவையே நீக்கணும். அந்த பதிவை நீங்கள் போட்டு உலகம் பூரா தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அதை ரிமூவ் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு தேவை, நான் என்ன டிமாண்ட் வச்சேன் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சொல்லலை. மிஸ்டர் சேரன் மேலே உட்பட அவர் தான் தலைவராக நிற்கிறார். ஒரு தலைவருக்கான தகுதி என்னவா இருக்கணும்னா, இப்போ நான் ஒரு உறுப்பினர்னு ஒரு பிரச்சனையை நான் உங்ககிட்ட கொண்டாடுறேன். அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும்ல. எனக்கு தீர்வு சொல்லாமல் நாளைக்கு நீங்கள் இந்த தலைவர் பதவியிலேருந்து என்ன செய்ய போகிறீங்க? இதெல்லாம் என்னுடைய கோபத்தோட வெளிப்பாடு. என்னன்னா, என்ன ஒரு இடத்துல நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க. அந்த டேமேஜ் எப்படியா இருக்குன்னா, நான் ஏதோ பணத்துக்காக ஆசைப்பட்டோ இல்லை வேறு ஏதோ ஒன்று கேட்டேன், அது நடக்கலைங்கிற விஷயத்த நான் சொல்கிறது இவ்வளவு கெட்ட வார்த்தைகளை மீறி அது என்னை வந்து ரொம்ப என்னுடைய ஒழுக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ நான் வந்து அப்புறம் அவர் ஜெயபிரகாஷ் என்ன சொல்லிட்டாருன்னா, சார் அந்த பதிவை நீக்கிறது மட்டும்தான் என்னால் முடிஞ்சுது, இனிமேல் நீங்கள் சுதந்திரமாக செயல்படலாம், நீங்கள் வேணால் கோவப்படலாம், திட்டலாம், ஏதோ. ஸோ அதனால் பட்டுக்கோட்டை பிரபாகர் மறுபடியும் ஒரு பதிவு போடும்போது பார்த்திபன் சார் மேலே நான் எவ்வளோ மதிவு, இப்போ கூட பாருங்கள் சாருன்னு சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. இதெல்லாம் அவருடைய கிண்டல். யார் கேட்டா? இது என்ன சர்சிவி பட்டமா? அது சர்சிவி ராமன்ற பட்டமா? நீ என்ன சாருன்னு கூப்பிட்றது? நான் கேட்கவே இல்லை உங்ககிட்ட. அப்படி அதாவது அங்கே எல்லாமே ஒரு குத்தல். இதெல்லாம் நான் வந்து சேரன் சொன்னாருங்கிறதுக்காக மட்டுமே ரிமூவ் பண்ணல, பார்த்திபன் சார் மேலே இருக்க மரியாதையில் நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படி ஒரு மரியாதை இருந்தால் என்னையே நீ தரக்குறைவாக சொல்லணும். அது பதிவாயிடுச்சு. அப்போ ரிமூவ் பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபேஸ்புக்கில் அது வந்துக்கிட்டு தான் இருக்குது, அந்த செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதனால் எனக்கு பயங்கர கஷ்டம். நான் சேரன் தானே எனக்கு பதில் சொல்லணும். தலைவராக ஆக போகிறவர் நம்ம பாக்யராஜ் அணி அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த பேரை ஒருத்தர் வச்சுக்கிறதுனால மட்டுமே அவங்க அதை ஆயிட முடியாது. இப்போது ரொம்ப ஃப்ராங்காக இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ஹார்ஷான விஷயமா இருக்கும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து என்னுடைய கலை உலக வாரிசுன்னு பாக்யராஜ் சார் சொல்கிறார். அதனால பாக்யராஜ் வந்து எம்ஜிஆர் ஆகிட முடியாது, எம்ஜிஆரே பாக்யராஜ் ஆகிட முடியாது. அது ஒரு அன்பின் அடர்த்தியில் சொல்கிறது, எனக்கு அப்புறம் இவர் தான் சொல்கிறது. அது மாதிரி பாக்யராஜ் சாருடைய வாரிசு நான் தான் சொல்கிறதுக்கு எனக்கும் அருகதை கிடையாது, யாருக்குமே அருகதை கிடையாது. இப்போ அந்த பேரை மட்டும் போட்டுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அவருடைய செயல்பாடுகள் நம்ம ஏதாவது தொடர்ந்து செய்யணும். இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, காது குத்துறதுன்னு வாங்க, அதில் 2 காது குத்தணும் இல்லையா? அதனால் அந்த அணியும் சேர்ந்து பாக்யராஜ் அணின்னு போட்டுட்டாங்க. அவங்களும் ஏதோ திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அணி, இவங்களும் வந்து பாக்யராஜ் அணி. இப்படி போட்டுக்கிட்டா யார் பாக்யராஜ் அணின்னு எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே பாக்யராஜ் அணி தான். பாக்யராஜ் சாருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே அந்த அந்த இம்பேக்ட் இல்லாமல் யாருமே எழுத வந்திருக்க முடியாது. அது ஒரு சீரியஸான இடத்த காமெடி ஆக்குறதுன்றது உட்பட எல்லாமே அவர்கிட்ட. அந்த 7 நாட்களோட கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு பஞ்ச் அடிச்சுட்டு போவார். நம்ம எல்லாருமே அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம். இந்த இந்த எழுத்தாளர்கள் சங்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே பாக்யராஜ் சார் மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சுருக்காங்க. ஆனால் இந்த அணிங்கிற பேரை வச்சுக்கிட்டு எதுக்காக இப்போ நம்ம ஓட்டு வாங்கணும்? சேரன் வந்து ஏன் எனக்கு அது கிளாரிஃபை பண்ணலை, எனக்கு ஏன் அது கிளியர் பண்ணலைன்னா, ஏன்னா அவர் வந்து செயலாளராக நிற்கிறாரு, பட்டுக்கோட்டை பிரபாகர் நிற்கிறாரு. இப்போ என்ன சொல்ல முடியும்? அதனால அவர் என்ன பரவாயில்ல, நான் உனக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? அது வந்து எனக்கு ஒரு பெரிய கோபத்தை உண்டாக்கி இப்போ நான் இதை பற்றி பேசுகிறேன். இல்லாட்டி நாளைக்கு எலெக்ஷனை வச்சுட்டு நம்ம இது
பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த பேரில் நம்ம ஒரு அணியாக சேர்ந்ததுனால மட்டுமே அந்த விஷயத்தை செஞ்சிட முடியாது. அந்த விஷயத்தை யார் செஞ்சாலும், அந்த அணியில் இருக்கவங்க செஞ்சாலும், தொடர்ந்து பாக்யராஜ் சார் எப்படி செயல்பட்டாரோ அதே மாதிரி நேர்மையாக, பயப்படாமல் அந்த விஷயத்தை உண்மைக்கு வந்து கொஞ்சம் கூட அப்படி இப்படி இல்லாத அளவுக்கு ஒருத்தர் நடத்தணும். அதுதான் அந்த அணியோட சரியான விஷயமா இருக்கும். அதனால எந்த அணியோ அந்த அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓட்டு போடுவீங்களா சார் நாளைக்கு? டெஃபினட்டாக இருப்பாங்க. அது வந்து டெஃபினட்டாக அது நம்முடைய கடமை. அது வந்து நான் எந்த காலத்துலையும் அதை மிஸ் பண்ணதே கிடையாது. நான் 2 பேர்கிட்டையும் சொல்கிற விஷயம் என்னவா இருக்கும்னா, யாராக இருந்தாலும் அந்த இடத்த பண்ணீங்க. வெறும் அந்த பேருனால மட்டுமே அந்த விஷயத்தை நீங்கள் அடைஞ்சிட முடியாது அப்படிங்கிறது என்னுடைய. கிங்னு சொல்றதுனால நீ கிங் கிடையாது, லிவ் லைக் அ கிங் அப்படின்றீங்க. ஓகே. இப்போ வந்து அனதர் வைரல் திங் தட் இஸ் அபவுட் யூ இஸ், நீங்க வந்து சிஎம் சாரை வந்து 2 வாட்டி மீட் பண்ணியிருக்கீங்க. இப்போ 2-3 வாட்டி மீட் பண்ணிட்டீங்க, லைக் ப்ரொஃபஷனலாக கூட. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் சொல்றதை தாண்டி நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படியா? இப்போ நான் பேசுகிற எல்லா விஷயமே வந்து ஒன்று பாரதிராஜா சார், இல்லாட்டி இன்னொன்று பாக்யராஜ் சார். இவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும். இது வந்து நாங்கள் இப்போ எல்லாம் கலந்து பேசிகிட்டு இருக்க விஷயம். நான் மட்டுமே இல்லை, நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு ரிக்வஸ்ட்டாக, பாக்யராஜ் சாருக்கு வந்து இது வரைக்கும் விருதே வாங்கினதில்லை. ஒரு தேசிய விருது ஒன்று கூட வாங்கினதே கிடையாது. அவர் என்கிட்டலாம் ரொம்ப பொறாமையோ, இனியா நான் ஒரு 5-6 வாங்கியிருக்கேன், இனியா நீ பாட்டில் வாங்கிட்டே போகிறேன் அப்படின்வாரு. அவர் ரொம்ப 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 இன்னோசன்ட்டான ஒருத்தர். வெறும் படத்தில் மட்டும் இல்லை. நான் ஒத்த செருப்பு படம் ஆடியோ லான்ச் அன்னைக்கு ஒரு 12 படங்களை போட்டு காட்டுறேன். உலகத்தில் இருக்க 12 படங்கள் அதோட சேர்ந்து இப்போ என்னுடைய படம் வருதுன்னு. இந்த படம்லாம் நான் பார்த்ததே கிடையாதுயா. அதில் ஒரே ஒரு படம் பரீடுன்னு ஒரு படம் மட்டும்தான் ஏன் நான் பார்த்தேன். இதில் நான் பார்த்ததே கிடையாது. நீனே அப்படி இருக்க அப்படின்னு எல்லா மேடையிலையும் என்னை வந்து உச்சி முகர்றதோ, அவரை நான் கிராஸ் பண்ணி போகிறேங்கிறத ரொம்ப பெருமையாகவே சந்தோஷமாக அவர் தான் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி இந்த தேசிய விருது விஷயத்துக்கு வரும்போது நீ பாட்டில் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார். அதெல்லாம் என் மனசுக்குள்ளே அவர் பேசின எல்லா விஷயமும் மனசுக்குள்ளே இருந்துட்டு எப்போவுமே. ஓகே. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் பேசினா, அண்ட் ஒன் மோர் திங், பாக்யராஜ் சாரோட ஃபேமிலி கிட்ட பேசுனீங்களா? நிறைய வாட்டி வீட்டுக்குலாம் போய் அவங்க தொந்தரவு பண்ணீங்கன்ற மாதிரிலாம் வெளில பேசிட்டு இருக்காங்க. பட் யூ ஆல்வேஸ் பீன் அன் எமோஷனல் சப்போர்ட் டு தெம் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ அவங்க உங்ககிட்ட பேசுகிற விஷயம் என்னவா இருக்கு? பாக்யராஜ் சார் சொல்லி 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 அவங்களுக்கு என்னன்னா, பாக்யராஜ் சார் இருக்கும்போதே இதுக்கு பார்த்திபனை கூப்பிடு, நாளைக்கு வந்து பாரதி ராஜாவுக்கு ஒரு நினைவாஞ்சலி செய்யணும்னா பார்த்திபனை கூப்பிடுன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ அவர் இல்லாட்டி கூட அந்த பார்த்திபனை கூப்பிடு மட்டும் அப்படியே இருக்குது. அது சாந்தனுவோ, டைரக்டரோட மிஸ்ஸஸோ, சரண்யாவோ, கீக்கியோ யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம். கடைசியாக அவர் வந்து ஒரு சுயசரிதை எழுதிட்டு போயிருக்காரு. அந்த புத்தகத்தை எப்படி வெளியிடலாம், யார் மூலமாக வெளியிடலாம், இதுவும் வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் பண்ணுற அன்னைக்கே அந்த புத்தகத்தை வெளியிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கான ஏற்பாடுகளை என்ன பண்ணுறது. இது ஆக்சுவலாக நான் மட்டுமே இல்லாமல் செல்வமணி சார்லேருந்து ஆரம்பித்து லிங்குசாமி, ஏஎல் விஜய், இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் 10-20 பேர் சேர்ந்து, எல்லாம் சுஹாசினி மேம், ராதிகா மேம், குஷ்பு எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமாக போட்டு இந்த வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் அடிக்கடி டைரக்டர் மிஸ்ஸஸ் வந்து எனக்கு ஏதாவது கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம், அது என்ன செய்யலான்னு சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏற்பட்ட மன கஷ்டத்தை வந்து எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ஈவன் சாந்தனு கூட சொன்னாப்புல, இந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல, பட் இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு விஷயம். எனக்கு தனியாக ஒரு குடும்பம்னு ஒன்று கிடையாது. என்னுடைய குடும்பம்ங்கிறது எப்படின்னா, இந்த செவுறு இவரெல்லாம் உடைச்சிட்டோன்னு வச்சுங்களேன், இதை நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அது வீடு. இதை உடைச்சிட்டோம்னா சொசைட்டியே நம்ம வீடு தான். புரியுது? அது கொஞ்சம் பரந்த பார்வை அது. அந்த மாதிரில பாக்யராஜ் சார் வீடும் இப்போ நம்ம வந்து ஒரு சாந்தனுக்கு ஒரு ஒரு அண்ணன் மாதிரி இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அந்த மாதிரி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், the pain that is within you is very constant. அது இருந்துகிட்டே இருக்கு இன்னும். அதுல இருந்து சீக்கிரமா நீங்க வெளில வரணும். யார் சார், உங்க டைரக்டர் சார், வார்த்தைக்கு வார்த்தை எங்க டைரக்டர்னு சொல்றீங்க. he will always want you to be happy. நீங்க சிரிச்சுட்டு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும்னு தான் அவர் ஆசைப்படுவாரு. ஸோ அவரோட ஆசை தான் லிவ் யுவர் லைஃப், அந்த மாதிரி ஹாப்பியா இருங்க. ஆக்சுவலாக நான் வந்து இந்த மாதம் உள்ளே வெளியே 2ன்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறதா இருந்தது. இது வந்து ஜூலையில் ஷூட்டிங் போகிறதுக்காக ஒரு வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சாச்சு. இந்த மரணம் வந்தோடனே அது அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிட்டு, இதை வந்து இப்போ அடுத்த மாதமோ நான் கொஞ்சம் செட்ரைட் ஆகி அதுக்கப்புறம் அதுக்கு நான் போகணும். எங்கள் அப்பா இறந்தப்போ நான் நினச்சது வந்து எப்படின்னா, எங்கள் அப்பா இறந்துட்டா அடுத்த நாள் நான் இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய முதல். அப்படி இருந்தேன் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா. அப்புறம் அழுகை ஏன் நின்றுச்சு அப்படிங்கிறது கூட நான் யோசித்தேன். அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கடவுள் விநாயகனோ, முருகனோ, சிவனோ, இது எல்லாரும் உலகத்துக்குமான கடவுள். என் பிரச்சனை தெரிஞ்ச ஒரே ஒருத்தன் இப்போ மேலே போயிருக்கான் எங்கள் அப்பா. அவர் வந்து நமக்கு ஒரு பர்சனல் கடவுள். இப்போ சிஎம் கிட்ட ஒரு செக்ரட்டரி கூட இருக்காரு, அவர் நமக்கு வேண்டியவர்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் சிஎம் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கடவுள் மேலே இருக்காரு. அவருக்கு வேறு யாரை பற்றியும் கவலை கிடையாது, எந்த கடவுளை பற்றி கூட கவலை கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை வந்து என்னென்னா, என் பையன் எப்படி இருக்கான், அதனால் நம்ம வந்து அவரை கும்பிட்டோம்னா நமக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நான் ஒருத்தர் வச்சுருந்தேன்.
அதுக்கப்புறமேல என்னுடைய சுந்தரம் சார், என்னுடைய முதல் பட ப்ரொடியூசர், அவரும் தவறிட்டார். அப்போ 2வது கடவுள் அங்கே போயிட்டார். இப்போ நமக்கு 3வது கடவுள் அங்கே இருக்கார். அதனால் என்னுடைய அடுத்தடுத்த வெற்றிகளை நம்ம அவங்களுக்கு காணிக்கையாக்கணும். அதுக்கு வந்து நம்ம ரொம்ப எனர்ஜியாக மாறணும், மிந்தியை விட ரொம்ப பிரமாதமாக ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும். டைரக்டருக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம் என்ன இருந்ததுன்னா, அவர் வந்து எல்லாமே கமர்ஷியல் படங்கள் தான். அந்த படங்கள் 1, 2 ஃபெயிலியர் ஆகிருக்கலாமே தவிர அது எல்லாமே வந்து கமர்ஷியல் படங்களாக தான் பண்ணார் அவர். நான் அப்படி இல்லை, நான் வந்து ஒரு ரூட்டை மாற்றிக்கிட்டேன். ஹவுஸ்ஃபுல் மாதிரி, குடைக்குள் மழை மாதிரி, அந்த மாதிரி இந்த மாதிரி. ஆனால் என்னை இது வரைக்கும் நிலைநிறுத்துறது பார்த்திபன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று யோசிப்பேன்றதுக்கான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்ந்தது. ஆனால் நான் இனிமேல் பண்ண போகிறதெல்லாம் அடித்து நிமித்துறது கமர்ஷியல் படங்கள், நிறைய காசு. 21 வருஷம் கழிச்சு இப்போ தான் இந்த வீடு சொந்த வீடு. இது வரைக்கும் அழகா இருக்கு. ஆமாம், அது என் வீடு, அதனால அதில் ஒரு கர்வம். சரி, இப்போ ரீசெண்டாக நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. நிறைய நெகட்டிவ் ஹேட்ரட் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் இன்னொரு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்க எல்லாரும் டிரெக்டாக என்கிட்டே வந்து பேசுங்கப்பா அப்படின்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி நெகட்டிவ் ரைட்ஸ் ஹோல்டர், இஃப் ஐம் நாட் ராங், அந்த மாதிரி ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. நெகட்டிவ் ரைட்ஸ் ஹோல்டர் @gmail.com. இல்லாட்டி அது வராது அந்த மெயில். மெயில்னா தானா வந்துடும், மெயில் வந்து அப்படி கிடையாதுல்ல. ஓகே, ஸோ இது கிரியேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? என்ன விஷயங்கள் இதுக்குள்ள நடந்துட்டு இருக்கு? ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா? நான் முதலே சொன்னேன், நான் ரொம்ப சென்சிட்டிவான ஆசாமி. வெளியில் தெரியவே தெரியாது, சொட்டுன்னு கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். அது வந்து நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன் என்னுடைய கிறுக்கர்கள் புக்கில். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம், பெயின். செட்டுக்குள்ளே போகிறேன், எனக்கு அழுகை வந்துகிட்டே இருக்குது. அப்போ எனக்கு தோணுது, என்னுடைய அழுகை வந்து யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. இதை தான் வந்து டி ராஜேந்திரன் சார் எழுதியிருப்பார். தண்ணீரில் மீன் அழுதால் கண்ணீரை யார் அறிவார், தண்ணீரில் மீன் அழுதால் கண்ணீரை யார் அறிவார். இது வந்து சார்லி சாப்ளின் சொல்லியிருப்பார். அவருக்கு அழுக வந்ததுன்னா மழையில் போய் நின்றுடுவாராம், அது அப்படியே கரைஞ்சி போயிடும். நான் எழுதியிருக்கேன், எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னா, ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாத போது வடியாமல் புதையும் கண்ணீர். அப்படி வெளியில் வடிய போது, அப்போ எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அது வெளியில் வந்து பிரோஜனம் இல்லை. அப்போ புழக்குன்னு அது உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதுதான் எனக்கு பிடிக்கும். அவமானம் ஆகிடும் வெளியில் போனால் நம்ம வந்து புழக்குன்னு அழுது. இப்போ பாருங்கள், இந்த அழுகை வந்து எவ்வளோ பெரிய விஷயமாச்சு. அந்த மாதிரி நான் ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி சென்சிட்டிவாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ராத்திரிலாம் என்னுடைய தூக்கம் கெட்டு போயிடும். அப்போ நான் ஒரு பெரிய முனிவர் மாதிரி ஒருத்தரை சந்திச்சுக்கும் போது கேட்டேன், நான் ரொம்ப இந்த மாதிரி சென்சிட்டிவாக இருக்கேன் சார், என்னால் இது ஐயா இதனால் என்ன நடக்குதுன்னா, என் தூக்கம் கெடுது, தூக்கம்னால என்னுடைய ஆரோக்கியம் வீணாகிட்டு இருக்கு, 4 மணி நேரம் தான் தூங்குறேன் நான் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னது வந்து, 10 வருஷம் முன்னாடி செத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் இப்படியே இருங்க, உங்களுடைய ஒரிஜினல் ஆயுள் எவ்வளவோ அதை விட 10 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டா கூட நீங்கள் இப்படியே இருங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னா மனிதனாகவே இருக்கிறது, ரத்தமும் சதையுமா இருக்கிறது, அழுக வந்தால் அழுகிறது, சிரிப்பு வந்தால் சிரிக்கிறது, இதை விட பெரிய விஷயங்கள். அதனால் நீங்கள் அப்படியே இருங்க அப்படின்னு. ஆனாலும் சில நேரத்தில் வந்து நான் ஒரு பதிவு போட்டுட்டு கீழே பார்த்தோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் வந்து, ஹைதராபாத்தில் ஒரு தெலுங்கு படத்துக்காக பேசும்போது, அங்கே தெலுங்கில் பேசினா நல்லாயிருக்கும். என்னுடைய தாய்மொழி வந்து தெலுங்காக இருந்தால் கூட நான் தெலுங்கு படத்தை நடித்ததில்லை, தெலுங்கு பேசினதில்லை, எனக்கு தெலுங்கு பேச தெரியாது, தமிழோடவே உழந்துட்டுருக்கேன் நான். அன்னைக்கு அந்த மேடையில் பேசுகிறதுக்கு ஒரு 2 வார்த்தை தேடி கண்டுபிடிச்சி நான் நாயுடு அப்பாயின்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். அது ஒரு பெரிய பிரச்சனை. நான் முதலே சொன்ன ஒரு 33,000 கோடி தமிழ் வார்த்தைகள் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த 2 வார்த்தை வந்து ஏதோ ஒன்று, அதை நிறைய பேர் கொத்தி கொதறிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் ஒரு நாள் சொல்கிறேன், எனக்கு தெரியாமல் நடந்து போச்சு, அது இனிமேல் நடக்கவே நடக்காது, அது ஒரு தடவை அதை வச்சு எனக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. அப்புறம் சொல்லி சொல்லி கேட்கல. அதுக்கப்புறம் நான் போய் கோர்ட்டுக்கு போய் நான் ஜாதி மதமற்றவன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜாதி மதமற்றவன். இப்போ எனக்கு ஜாதி மேலே பயங்கர பிடிப்பு இருந்ததுன்னா அப்படி ஒரு நான் செய்யவே மாட்டேன், யாருமே செய்ய மாட்டாங்க. நான் வந்து அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தையே உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன். ஜாதி மதம், ஆமாம், அதை தான் எல்லாரும் விரும்புறது, பேசுனாங்களே தவிர, எல்லா தலைவர்களும் பேசுனாங்களே தவிர ஏன் யாருமே செய்யலை. அதனால நம்ம அதை செய்யணுங்கிறதுக்காக அதை முற்பட்டேன். அது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளார ஒரு விஷயம். சர்டிஃபிகேட் வாங்கிட்டா போதுமா? எதுக்காக நான் உங்ககிட்ட எதுக்கு நிரூபிக்கணும்? நான் சொல்றது வந்து, நான் இப்படி இருந்தாதான் எனக்கு பின்னாடி ஒரு 10 பேர் ஃபாலோ பண்றாங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் மறுபடியும் கோர்ட்டை போய் அணுகியிருக்கேன். அது எதுக்குன்னா, இப்போ வந்து நான் ட்ரை பண்ணாதான் ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு கிடைக்குது. அப்படி இல்லாமல் அரசாங்கத்தில் போய் இப்போ நான் வந்து பிற்படுத்தப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா சில சலுகைகள் இருக்குது, அதெல்லாம் நான் மறுக்கவே கிடையாது, அவங்க செய்யலாம். அப்படி மாதிரி எனக்கு ஜாதி மதம் தேவையில்லைன்னு நான் போனால் எனக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு இந்த கோர்ட் அனுமதிக்கணும்னு ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி நேரத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்தது. சில நேரத்தில் நானே அவங்கள தேடி கண்டுபிடிச்சி, நண்பரே உங்கள் நம்பரை கொடுத்தீங்கன்னா நானே உங்களோட பேசுவேன். ஒருத்தர் 2 பேர் கொடுப்பாங்க, நிறைய பேர் வரமாட்டாங்க. அப்புறம் நான் அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்ன இருக்குன்னா, உங்கள் மேலே எங்களுக்கு எவ்வளோ பிரியம் இருந்தது தெரியுமா? அது வந்து பிரியம் தான். உங்கள் மேலே இவ்வளோ பிரியம் இருந்தது, நீங்கள் நம்மளால் நினச்சிட்டு இருந்தோம், நீங்கள் சட்டுன்னு இப்படி ஆகிட்டீங்க. நான் சொன்னேன், நான் எப்பவும் உங்கள் ஆள் தாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னு சில நேரத்தில் சொல்வேன்.
சில நேரத்தில் என்ன ஆகும்னா அவங்க யாரும் முகம் காட்ட மாட்டாங்க, யாருன்னு தெரிய மாட்டாங்க. அப்போ நான் ஒரு பதிவை போட்டு இந்த மாதிரி இந்த நெகட்டிவாக என்னை பற்றி பேசுகிறவங்களுக்கு என்னமோ மனசுக்குள்ளே இருக்குல்ல, அதை நான் நிவர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் நினைக்கிறது என்னை பற்றின நெகட்டிவான விஷயங்கள் எனக்குள்ளே இல்லை, அது உங்களுக்குள்ளே இருக்கும்போது அதை அழிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் எல்லாரும் சேர்ந்து வாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு மெயில் ரெடி பண்ணும்போது negativerights@gmail.comனு சொல்லிட்டு போட்டேன். அதில் வந்து ஒரு 4 பேர் தான் இது வரைக்கும் வந்தாங்க. 4 பேரையும் நான் ட்ரை பண்ணி பேசுறதுக்காக முதல்ல பேசி புரிஞ்சுக்கலாம். அதில் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காரு. மொத்தமே 4 மெயில் தான் வந்தது. இவங்களுக்கெல்லாம் எது வசதியாக இருக்குன்னா, இந்த மாதிரி முகம் தெரியாமல் கொத்திக்கிட்டே இருக்கிறது, கொதறது, ரத்தம் வர அளவுக்கு சீன்றது பிடிச்சிருக்கே தவிர அவங்க யாரோட உட்காந்து பேசுறதுக்கு தயாராக இல்லைன்னு எனக்கு தோணுது. அது நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி எப்படி ஒருத்தர் நம்மளை பற்றி தவறாக பேசுகிறவங்க கிட்ட போய் நம்ம அவங்களோடய நட்பு ஏற்படுத்தலாம்னு நினைக்கிற உங்கள் மனசு என்ன? நம்ம இதில் பற்றி படித்தது ஒத்த செருப்பு ஆடியோ லான்ச்சில் கமல் சார் பேசினார். காந்தியோட ஒரு செருப்பு கீழே விழுந்துருச்சு. அப்போ அவர் என்ன சொன்னார், இன்னொரு செருப்பையும் தூக்கி கீழே போட்டுட்டு இது யாருக்காவது உபயோகமாகட்டும் அப்படின்னு சொன்னதாக அவர் படித்ததை சொன்னார். அதே மாதிரி மதர் தெரசா போய் ஏதோ நன்கொடை கேட்டிருக்காங்க யார்கிட்டயும். அப்போ ஒருத்தர் காரி துப்பியிருக்காரு. துப்பினோடனே அவங்க இது நான் வச்சுக்கிறேன், எனக்கு நன்கொடை கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி என்னை பற்றின இந்த நெகட்டிவான விஷயங்களை பூரா நான் வச்சுக்கிறேன், பரவாயில்ல வாங்க நம்ம பேசலாம். இது எல்லாமே நம்ம யாருக்கிட்டே இருந்தோ தெரிஞ்சுக்கிற விஷயம்தான். இந்த வாழ்க்கையில் நம்மளா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தெரிஞ்சுக்கிற விஷயம். மதர் தெரசாவை பற்றின நான் ஒரு பெரிய நான் எழுதின ஒரு கவிதையை, ரொம்ப சிறப்பான ஒரு கவிதை. கருவுற்றதால் தாயாகாமல் கருணை உற்றதால் அகில உலகத்திற்குமே அன்னையானவளே. இதை வந்து கல்கட்டாவில் அவங்களுடைய ஆசிரமத்தில் வரைக்கும் வச்சுருந்தாங்க. எனக்கு இப்போ சமீபத்தில் ஒரு டாக்டர் பட்டம் மதர் தெரசா யூனிவர்சிட்டி ஃப்ரம் எங்கேயோ நியூயார்க் என்னமோ ஒரு நியூசிலாண்டு எங்கே இருந்தோ, இது வரைக்கும் எனக்கு முறை வந்திருக்கு டாக்டர் பட்டத்துக்காக. நான் முறையை மறுத்திருக்கேன். இப்போ நம்ம முதல்ல பேசணும் இல்லையா, இவர் ஒரு விளம்பர விரும்பி அப்படிலாம் இருந்தால், இப்போ நான் இதை சொல்கிறதுக்கான காரணம் இந்த வேகத்தில் சொல்கிறேன். நான் மறுத்தேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேனே தவிர, இதை நான் விளம்பரமாக சொல்லலை. இது வரைக்கும் நான் மறுத்ததை நான் யாருக்கும் சொன்னது கிடையாது. இப்போ நான் ஒரு கோபத்தில் என்னை ஏன் நீங்கள் இப்படி சீன்றீங்கன்றதுக்காக நான் சொல்ல வந்த ஒரு விஷயமா இருக்குது. இது கூட போக போக குறைஞ்சிரும். இப்போ நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு 45 வயசு ஆகும்போது நீங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் தன்மையாயிடுவேன், அமைதியாயிடுவேன். உங்களுக்கு போய் சொன்னால் சிரிப்பு வரும்னு நினைக்கிறேன், அது தெரியுது எனக்கு. ஸோ அப்படின்னு அடுத்தடுத்த இன்டர்வியூவில் மேபி இதெல்லாம் கூட தவிர்த்துட்டு சுந்தரராஜன் சாரை பற்றி பேசாமல் இருக்கலாம், சேரன் சாரை பற்றி பேசாமல் இருக்கலாம். அவ்வளோதான். ஐ திங்க் we've talked a lot of things. ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் ஒரு கான்வர்சேஷன் இருந்தது நமக்கு. அண்ட் இன்னைக்கு இருந்த ஒரு இந்த கான்வர்சேஷனுமே வந்து உள்ளுக்குள்ள இருந்து நிறைய ஒரு பேர்டன் அப்படியே கீழே இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. அது இங்கே விட்டுருங்க சார், இதோட விட்டுருங்க. பி ஹாப்பி. என்னைக்குமே இருக்கிற நாங்க என்ஜாய் பண்ற, நாங்க அன்பு கொடுக்குற அந்த ஒரு பார்ட்டிபென்சராகவே இருங்க. நிச்சயமாங்க. எனக்கு வந்து உலகம் பூரா எப்பவுமே நம்ம கிடைக்காததை பற்றி வருந்துருமே தவிர, பொதுவாகவே சொல்லுவாங்க, காலைல ஏஞ்சி போனேன் நீ வந்து எதுக்கெல்லாம் நீ கிரேட்ஃபுல்லாக இருக்க, இந்த வாழ்க்கை, இந்த வீடு, இந்த சந்தோஷம். நான் வந்து 3 நாள் தொடர்ந்து சாப்பிடாம இருந்தவன். இன்னைக்கு வந்து 3 வேளை சாப்பாடு நல்லா அழகாக சாப்பிட முடியுது. வாழ்நாள் பூரா என்னால் சாப்பிட முடியும். அதே மாதிரி எனக்கு பைசாவே இல்லைனா கூட உலகம் பூரா நான் போனேன்னா என்னுடைய நட்பு வட்டம் அப்படி இருக்கு. என்னை வந்து அப்படி தலையில தூக்கி வச்சு பார்த்துக்குவாங்க. இதை விட நான் என்ன பெருசாக சம்பாரிச்சிட போறேன். அதனால அந்த சந்தோஷம்லாம் எனக்கு இருக்கு. நான் இது வரைக்கும் காப்பி அடிச்சு படம் பண்ணதில்லை. அதனால என்னைக்கு வேணாலும் நான் ஜெயிப்பேன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அப்புறமேல இப்போ நான் பாக்யராஜ் சார் ஃபோட்டோ அவருடைய மறைவுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோ வைக்கிறேனே தவிர, இதுக்கு முன்னாடி அந்த சேர் மட்டும் இருக்கும். வழக்கமாக குருநாதருங்கிறதுக்கு வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு பதிலாக நான் அந்த ஒரு சேரை மட்டுமே வச்சிருப்பேன். அதுதான் என்னுடைய ஆதர்சமாக அப்படி இருக்கும். நான் இது ஏற்கனவே எழுதியிருக்கேன். உருவம் தவிர்த்து உணரத் தொடங்கு காதலோ கடவுளோ. அந்த மாதிரி அவரை எப்பவுமே உருவம் இல்லாமல் தான் நான் மதிச்சிருக்கேன், ரசிச்சிருக்கேன். இப்போவும் அந்த மாதிரி தான். ஸோ அவங்களோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பா உங்ககிட்ட என்னைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் எங்க எல்லாரோட லவ் உங்க மேல இருக்கிறதும் கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். ஸ்ட்ராங்கா இருங்க, ஹாப்பியா இருங்க. எல்லா இடத்துலயும் நிறைய பேர் பேசிட்டு இருக்கட்டும். we all know who you are, so you need not keep proving. Thank you. அதே மாதிரி இந்த எஸ்எஸ் மியூசிக் மூலமாக நான் இப்போ பேசின வார்த்தைகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல, நானும் சராசரி மனிதன் தானே, அதனால் எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தவறி போய் ஏதாவது 1-2 வார்த்தைகள் வந்திருந்தால் அதை ரொம்ப பெரிதுபடுத்தாதீங்க. நான் சொல்ல வந்த நோக்கத்தை மட்டும் நான் ரொம்ப எமோஷ்னலாக அதில் வெளிப்படுத்தியிருக்கேன். அதை ரொம்ப பிளான் பண்ணி இந்தந்த வார்த்தைகள் மூலமாக இதை கோர்க்கணும்னு ஆசைப்படாததுனால மேபி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூ இல்லைனா கூட நிஜமான ஒரு உண்மையான ஒரு இன்டர்வியூ அமைஞ்சதுக்காக நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.
JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர்.